நீரின்றி உலகேது கமலின்றி சினிமா வேறு இது ஊரறிந்த உண்மை விஜய் தாண்டா கிள்ளி தலையெல்லாம் பள்ளி பேரறிஞர் காட்டும் உடல் மண்ணுக்கு நீரின்றி உலகேது கமலின்றி சினிமா வேறு உடல் மண்ணுக்கு தலை தாண்டா தலை மற்றதெல்லாம் தந்தல சியான் விக்ரம் வாங்க வாங்க எம் பேரு படையப்ப இடப்பட்ட நடையப்ப என்னோட சிம்பு டிஆர் விட்ட அம்பு கடவுள் முரளி வாங்க நெஞ்சில் 6 படையப்ப பின்னால் 100 படையப்ப யுத்தம் கொண்டு வருகையில் 10 வீரல் படையப்பா ஆடேது யார் காதிலும் பூச்சுற்றுவேன் இன்று கேட்டேன் நாளை உணர்வேன் நாளைக்கு பிரதமரு விஜய் தாண்டா கிள்ளி தலையெல்லாம் பள்ளி இன்று கேட்டேன் நாளை உணர்வேன் கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரே கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரே தீபாவளி தல தீபாவளி தீபாவளி விஜய் தாண்டா கிள்ளி தலையெல்லாம் பள்ளி போராட வாயன் தோழனே நீ பந்தத்தின் வெளிச்சத்தில் சியான் விக்ரம் வாங்க வாங்க உருட்டு கட்ட சத்தம் கேட்டா சாமிடா கொண்டையில் தாழம்பூ நெஞ்சிலே வாழப்பூ கூடையில் என்ன பூ உடல் மண்ணுக்கு ரஜினிக்கு கொண்டையில் தாழம்பூ நெஞ்சிலே வாழப்பூ கூடையில் என்ன பூ குஷ்பு என் குஷ்பு ஐயா நகாசீரியல் போற நேரமாச்சே பட்டிமன்றம்லாம் கேட்கறதுக்கு கூட்டம் வருமா? டேனியல் சுப்பையா வராருன்னு ஊரெல்லாம் விளம்பரப்படுத்திருக்கோம்ல. விளம்பரப்படுத்தி இருப்பீங்க, கூட்டம் வருமா? கூட்டம் என்னையா கூட்டம், வரவேற்பை பார்த்தே அசந்துருவீங்க. நானும் எத்தனையோ ஊருக்கு போயிருக்கேன், இப்படி ஒரு வரவேற்பை பார்த்ததே இல்ல. நம்ப முடியல. என்னாலையும் தான் நம்ப முடியல. போதும் போதும் போதும்பா, இந்த வரவேற்பு ஒட்டி வருது நவுந்து இல்லையா? இன்னும் ஒன்ன வரவேற்க வந்த மாதிரி பேசுற. அண்ணா ரமேஷ்காந்த் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது, அந்த பொட்டியை வாங்க தான் வந்திருக்கோம். அண்ணா ரமேஷ்காந்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவோம். ஒட்டி வருது, தள்ளி நில்லையா? பாத்து. உடல் மண்ணுக்கு ரமேஷ்காந்துக்கு, 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 உடல் மண்ணுக்கு ரமேஷ்காந்துக்கு. போஸ்டருக்கு கஞ்சிடா, நாங்க விசிலடிச்சா குஞ்சிடா. பாராரு எங்க தலைவர், அவர் வருங்கால நாட்டுக்கு வாழும் முதல்வர். பாராரு பாராரு எங்க தலைவர், அவர் வருங்கால நாட்டுக்கு வாழும் முதல்வர். ரீல் கொட்டி தூக்கியே ஊர் கோலம் வந்தோமே, இவர் தான் எங்க வாத்தியாரு, இவர் போல் இங்கு வேறு யாரு? பேட்டர் எங்கள் கோவில் தான், தலைவர் எங்கள் தெய்வம் தான், பாலாபிஷேகம் செய்வேண்டா, பக்தனை போல வணங்கேண்டா. பாராரு 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 எங்க தலைவர், அவர் வருங்கால நாட்டுக்கு வாழும் முதல்வர். பெரியோரே தாய்மாரே, ரத்தத்தின் ரத்தமே, உயிரினும் மேலான உடன் பிறப்பே.
எல்லோரும் வாருங்கம்மா எங்க பின்னாடி. குறுங்காடி கட்ட விட்டு வச்சிருக்கும் பாரு எங்க நாளை தலைவன் நாளை போல தமிழகத்தில் யாரு. கொம்பு நட்டு பந்தல் போட்டு கொடிகள் கட்ட வாடா. அக்கா நகைய அடகு வச்சு போஸ்டர் கொட்டி காட்டா. ஊர்வலனா நாங்க நாய் பிடிப்போம், தலைவனுக்கு நாங்க தோல் கொடுப்போம். வெடி 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 வெடிப்போம். இந்த ரசிகர்கள் அனைவரும் இருக்கிற வரையில் தலைவருக்கு கூட பிடிப்போம். பாராரு 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 எங்க தலைவர், அவர் வருங்கால நாட்டிற்கு வாழும் முதல்வர். ஜாதியம் மதமா யமகில்லைய தலைவர் மட்டும்தான் சொல்ல புள்ளைய. ஜாதியம் மதமா யமகில்லைய. காலையில் அக்கப்பு மாலையில் அக்கப்பு, என்னோட தலைவர் முகம் தங்க மத்தாப்பு. கையாட்டி தலைவர் வந்தா நெஞ்சில் பூரிப்பு. வாழ்க என்ற வார்த்தை எங்கள் வாழ்க்கை கல்வியாகும். தலைவர் பாடம் ஓடலன்னா தீ குளிச்சு சாவோம். எங்களோட தேசிய கீதமாகும். ஆக மொத்தம் எங்களுக்கு சினிமா தானே போகும். எனக்கெல்லாம் உதவி செய்திடுவார். திரைப்படத்தில் நாங்கள் பார்த்திருக்கோம். ஒரு முறை இருமுறை மறுமுறை என என பலமுறை படம் பார்ப்போம். எங்க 20 வயதில் இருக்கிற சுகம் இது வேறென்ன எதிர்பார்ப்போம். வாராரு 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 எங்க தலைவர், அவர் வருங்கால நாட்டுக்கு வாழும் முதல்வர். வாராரு வாராரு எங்க தலைவர், அவர் வருங்கால நாட்டுக்கு வாழும் முதல்வர். ரீல் கொட்டி தூக்கியே ஊர் கோலம் வந்தோமே, இவர்தான் எங்க வாத்தியாரு, இவர் போல் இங்கு வேறு யாரு. ஏட்டர் எங்கள் கோவில் தான், தலைவர் எங்கள் தெய்வம் தான். பாலபிஷேகம் செய்வேண்டா, பக்தனை போல வணங்கேண்டா. பாராரு வாராரு வாராரு எங்க தலைவர், அவர் வருங்கால நாட்டுக்கு வாழும் முதல்வர். நிறுத்துங்கடா, சித்தப்பாங்கடா. அவர் தான் பால விஷயம் பண்ண போறாரா, அதான் தலப்பா கட்டி இருக்காரு. ஏறு சித்தப்பா, எல்லாம் ஒரு சேரியா ஏறு. இன்னும் அப்படியே மேல இருந்து ஊத்துன. ஆமா, அப்படியே ஊத்து. என்னாச்சு? அப்படியா? என்னடா சார், மேல சிவரத்துல 45 அடி உயர கட் அவுட்ல இருந்து நம்ம ரசிகர் ஒருத்தன் கீழே வந்துட்டானா. முதல்ல தண்ணி அடிச்சு கீழே வந்து சேர்த்துருப்பான் சாகுறாங்க. ரசிகர்கள் அப்படி பேசாதீங்க சார், அவன் குடிக்கல. பாலாபிஷேகம் பண்ணும்போது கட் அவுட்ல இருந்து கீழே வந்திருக்கான். ஆள் இருக்கானா போயிட்டானா? சார் சரி சரி, 5 10 தூக்கி போட்டு அவனுக்கா உயிரை கொடுப்பேன்னு அறிக்கை விடு. எப்படி ரமேஷ்காந்த் என்ன செப்பி இருக்காரு சொல்லு. என் ரசிகர்களுக்கு ஆபத்து என்றால் நான் கை கட்டி வேடிக்கை பார்க்க மாட்டேன். இன்னிட்டாடா ரமேஷ், தியேட்டர்ல ஓடுற ரீலை விட இந்த ரீல் தான் சூப்பர். எவனுக்காக அடிச்சுட்டு 2 நடிகர்களுக்கு என்ன வித்தியாசம்? ரொம்ப ஓவரா பேசுறீங்க. யாருல ஓவரா பேசுது? நீயா நானால? அரசியல் வரது ஒரு தகுதி வேண்டாம்? பிரிட்டிஷ் கப்பல குண்டு போட்டவன் அரசியல் வரலாம். அவ்வளவு ஏம்ல ஒழுங்கா ஓட்டு போட்டவன் அரசியலுக்கு வரலாம். கதாநாயகி தொப்புல ஆம்பளைட் போட்டவன் அரசியல் வரலாமாடி? உங்க ரமேஷ்காந்த் சித்தப்புக்கு என்ன செஞ்சா? போங்கல, சோனியை பார்த்துட்டு போங்கல. எவன் வாலியா பிடிச்சிட்டு அலையாதுங்களா? போங்கல. நல்லா சொன்னீங்க. ரமேஷ்காந்த் கெஞ்சப்ப எச்சக்கையால கூட காக்க ஓட்ட மாட்டேன். என் தலைவர் என்னடா சொன்ன? சொல்ல கதிர். கதிரே போய் சொல்றான். ரமேஷ் என்ன எச்சக்கையில ஒரு காக்க ஓட்ட மாட்டாராம். இப்பதான் சொன்னாங்க. என்னடா சொன்னியா? சொன்னியா? யார பார்த்தா ஏப்பா இப்படி பண்றீங்க? எத்தனை முறை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்களே. திருப்பி திருப்பி இப்படி அடிச்சுக்கிட்டு இருந்தா என்னப்பா லாபம்? அறிவு இருந்தா இதெல்லாம் அடி வாங்கும் போது தெரிஞ்சிருக்கணும். அடி வாங்கினா குடுத்தனா அங்க போய் பாருடி.
அடடா அதான் முதுக பார்த்தாலே தெரியுது அடி வாங்கிருக்கியா இல்ல குடுத்துருக்கியான்னு. காந்தி நடத்த போராட்டத்துல எத்தனையோ தியாகிகள் கஷ்டப்பட்டு அடி உதப்பட்டு வாங்கி கொடுத்த சுதந்திரம் இங்க இப்படி அடி உதப்பட்டு கிடக்குது. பாண்டியா, அடுத்த தடவை நீ என்ன பண்ண தெரியுமா? சும்மா அப்படி குத்து சொல்லியோ நிறுத்தக்கூடாது. சும்மா அப்படியே எம்ஜிஆர் ஸ்டைல ஒரு கத்தி தட்டா, கமல் ஸ்டைல அப்படியே ஒரு சிலம்போ, ரஜினி ஸ்டைல அப்படி ஒரு கலத்தை அப்படி போட்டு அசத்தலாம். சரி, அடி ரொம்ப பலம் போல இருக்கு. அடுத்த ரவுண்ட் எப்ப வச்சிருக்கிற? பெத்த அப்பா மாதிரி பேசுறீங்க. சும்மா தொணட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்க. என்ன பண்ண சொல்ற? கூட என் பிள்ளைக்கு நான் கொடுக்குற ஒத்தனம். ஐயோ, யார் நீங்க? யாரையும் உள்ள விட முடியாது. எங்க ஊருக்குள்ள இருக்கிற ஆத்துல அனுமதி இல்லாம தண்ணி எடுக்கிறீங்க. எங்க ஊருக்குள்ள இருக்கிற இடத்துக்குள்ள போய் யார்கிட்ட அனுமதி வாங்கணும்? தள்ளி போல. அனுமதிக்கு நிம்மதி தெரியாம பேசாதீங்க. இங்க பொறுப்பானவங்க யாரு? அவங்ககிட்ட பேசிக்கிறோம். பைய விடு. யார பைய விடுதா இல்லையா? ஐயா யார் கேட்கடா? மரியாதை பேசியா? வெட்டி விடுவேன். ஐயா கேட்கடா. ஐயா யார் கேட்கடா? விரல வெட்டி விடுவேன். ஐயா யார் தெரியாம கைய வெட்டி விடுவேன். விரல வெட்டி விடுவேன். ஓவர் நைட் வெட்டி விடுவேன். ஏய் வேற தண்ணி விக்க முடியாது. ஓடாங்க. தண்ணி தான் விக்கணும். வேற யாரு? எல்லாம் அந்த பலசர கடை வச்சிருக்கானே பண்ணாட, அவன்தான். ஓவர் நைட்ல கடையை கொளுத்தி விட்டோம்னு வைங்க, தன்னால அடங்குறான். என்ன கொளுத்திடுவோமா? இருடா, அவசரப்படாத. லைசன்ஸ் வாங்குறதுக்காக எனக்கே 50 கோடி கொடுத்துருக்கானுங்க. ஓஹோ, 4 வேலை வெட்டி இல்லாத பசங்க சொல்லிட்டா கம்பெனியை இழுத்து மூடிடுவாங்களா? எங்க ஊர் தண்ணியை எப்படி எடுக்கலாம்னு கேக்குறாங்க. அதுக்கு தானே ஆறுகளை எல்லாம் தேசியமயமாக்க போறோம். ஆத்துல போற தண்ணியை நம்ம குடிச்சா என்ன, வெளிநாட்டுக்காரங்க கொண்டு போனா என்ன? அட 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 அட, உங்களை தவிர வேற யாருக்கையா இந்த சமூக சிந்தனை எல்லாம் வரும்? நாடுதான் உங்களுக்கு வீடு. இந்த நாட்டு போட்டு தான் உங்களை எம்பி ஆக்கியிருக்கு. நீங்களும் இந்தியாவை அமெரிக்கா மாதிரி ஆஸ்திரேலியா மாதிரி மாத்தணும்னு பாடுபடுறீங்க. எங்க இந்த லூஸ் பயலுக்கு இதெல்லாம் எங்க புரியுது? கொடுத்த தோணுக்கு தோல் கிடக்குங்களா? இந்த அப்படி சாவி காலில் விழக்கூடாது. ஒரு தமிழங்காலில் விழக்கூடாது. அதுக்காக மலையாளி, தெலுங்கு, கன்னடத்தார் காலையும் விழக்கூடாது. என்னோட ரசிகர்கள் சொந்த காலிலே நிற்க வேண்டும். தம்பி சுரேஷ் கட் அவுட்ல இருந்து கீழே விழுந்தப்ப உயிருக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா நானும் டீ குளிச்சு செத்துருப்பேன். அண்ணன் ரமேஷ்கான் தம்பி சுரேஷுக்கு நேர்ந்த ஆபத்து இனிமேல் யாருக்கும் நேரக்கூடாது. இனிமேல் எனக்கு யாரும் கட் அவுட் வைக்க கூடாது. எனக்கு இனிமேல் யாரும் பேனர் கட்டக்கூடாது. எனக்கு யாரும் இனிமேல் ஸ்டார் வைக்க கூடாது. இன்று தம்பி சுரேஷிற்கு கேனட்டிக் ஹோண்டா கொடுத்திருக்கிறேன். இத்துடன் நின்று விட மாட்டேன். இந்த விபத்தால் எங்களுடைய லட்சிய பயணம் நின்று விடாது என்று எச்சரிக்கிறேன். தமிழகமே என் பின்னாலே இருக்கிறது, ஒரு சில துரோகிகளை தவிர. பத்திரிகை நண்பர்களுக்கு நான் ஒன்று சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். இது எங்களுடைய குடும்ப விழா. தம்பி ரமேஷுக்கு 3 சக்கர வாகனம் நான் கொடுத்தது வெளியே யாருக்கும் தெரிய வேண்டாம் என்று நினைக்கிறேன். அப்படிப்பட்ட விளம்பரம் எனக்கு தேவையில்லை. எனது பணிவான ரசிக பெருங்குடி மக்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். சினிமால நடிக்கிறானோ இல்லையோ, ரியல் லைஃப்ல கலக்கிறான்டா. ரசிகர்களுக்காக தீக்குளிப்பேன். ரமேஷ்காந்த் உருக்கம். தீக்குளிக்கிற மூஞ்சாடாது, தீவெட்டி கடிய மூஞ்சி மாதிரி வச்சுக்கிறேன். எவ்வளோடா இருக்கும் அந்த வண்டி? அண்ணே ஒரு 30,000 இருக்கும். அவ்வளவுதானே? அவ்வளவுதான் இருக்கும். ஒரு சின்ன ஐடியா. என்னடா? நம்ம ரசிகர்ல எவனா ஒருத்தரை புடிச்சு நம்ம கட் அவுட்ல ஏத்தி கீழே தள்ளி காலை உடைச்சு இந்த மாதிரி போட்டோ எடுத்து 3 சக்கர வண்டி கொடுத்து உள்ள போயிடலான்ற. நல்ல ஐடியா, நல்ல ஐடியா. முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கா. நல்ல ஐடியா, நல்ல ஐடியான்ற. அப்ப அது வேண்டாம், அப்ப அது வேண்டாம்பா. 30,000 ரூபாய் செலவு பண்ணி 30 லட்சம் ரூபாய் பப்ளிசிட்டி தேடிட்டா இந்த தடியன் எவ்வளவு பெரிய கிரிமினலா இருப்பான். வா, இப்போ நாம மக்களுக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும்ன்ற கட்டாயத்துல இருக்கும். கரெக்ட் தான் சார். என்ன செய்யலாம் நல்லா யோசிச்சு ஒரு முடிவை சொல்லுங்க. உனக்கு என்ன தோணுதா? கொஞ்சம் இரு. அண்ணே ஒரு ஐடியா. என்ன? சுனாமி ஐயா என்னடா இவன் சுனாமிக்கு தான் எல்லாருக்கும் துட்ட கொடுத்து ஊர் ஃபுல்லா சிரிப்பா சிரிக்குது. அது இல்லண்ணே,
நல்ல ஐடியாவா இருக்கியா? நல்ல ஐடியா சார். என்ன ஐடியான்னு சொல்ல, அதுக்குள்ள நல்ல ஐடியான்றியா? என்ன சொன்னான் தெரியுமா? சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சுனாமியே வந்தா கூட கடல் தண்ணி உள்ள வராத அளவுக்கு மிகப்பெரிய காம்பவுண்ட் சுவரை கட்டி கொடுத்தலான்னு. எப்படி இருக்கும்? சூப்பர் ஐடியாண்ணா. எல்லாம் சரிதான். அவ்வளவு நீளமா நம்மால கட்ட முடியுமாண்ணே? ஏய், கட்டி கொடுக்கறதாண்டா கஷ்டம், கட்டி கொடுக்கறேன்னு சொல்றது கஷ்டமா? ஃபர்ஸ்ட் இவ்வளவு பெரிய காம்பவுண்ட் வால கட்டுறோம் சொன்னதுமே எல்லா சேனல்லையும் பிபிசி, CNN, ஸ்டார் வரைக்கும் இன்டர்நேஷனல் நியூஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் திரும்பவும் இதே நியூஸ கவர்மெண்ட் கட்டி கொடுக்கறதுக்கு பர்மிஷன் கொடுக்கலன்னு சொல்ல போறோம். திரும்பவும் நியூஸ். அண்ணே, இந்த கும்பகோணம் தீ விபத்துக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு ஏற்கனவே சொல்லி ரொம்ப ஓவரா பேசுறான். ஆமாண்ணே. நான் பணம் கொடுக்கலன்னு உன்னை யாராவது கேட்டாங்களாடா? கொடுக்கிறேன்னு சொல்ல வேண்டியதுதான் நம்மளுடைய வேலை. ஏன் கொடுக்கல, எது கொடுக்கலன்னு எவனும் கேட்க போறதில்ல. மக்களும் மறந்துடுவான், பத்திரிக்காரனும் மறந்துடுவான். எப்படி? இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பாட்டு டீச்சரா இருந்தவங்க பேர் என்ன? சாருமதி டீச்சர். சாருமதி பேர்லயே ஒரு நல்ல ராகம் இருக்கு. சாருமதி ராகத்துல ஒரு நல்ல பாட்டு இருக்கு. உங்கள யாருக்கா தெரியுமா? பாடறியேன் படிப்பறியேன் பள்ளிக்கூடம் தானறியேன் ஏழறியேன் எழுதறியேன் எழுத்து வகனானறியேன் எழுதில எழுதவில்லை எழுதி வச்சு பழக்கமில்ல இலக்கணம் படிக்கிறதில்ல தலக்கணமும் எனக்கு இல்ல பாடறியேன் படிப்பறியேன் பள்ளிக்கூடம் தானறியேன். தர்பாரி கன்னடா ராகத்துல வித்யாசாகர் இசையமைச்சு ஒரு பாப்புலரான பாட்டு இருக்கு. அது என்ன தெரியுமா உங்களுக்கு? தெரியும் டீச்சர். மலரே மௌனமா பேசினால் போதுமா அன்பே மலரே மௌனமா மௌனமே வேதமா. நல்லா பாடுறியே, யார்கிட்டயாவது பாட்டு கத்துக்கிறியா? அவங்க அப்பா பெரிய பாடகர். அப்படியா? யாரு? சுந்தரராஜன், திருமறை சுந்தரராஜன். அவர் பொண்ணா நீ? அவர் இங்க இருக்காரு. நான் அவரை கண்டிப்பா பார்க்கணும். பாடகர் நல்லா பாடுன்னு சொன்ன உடனே என்னை விட அக்கா நல்லா பாடுவான்னு கீதா சொன்னா. உங்க அப்பாவும் அண்ணனும் சேர்ந்து பாடின கேசட்ஸ் நிறைய கேட்டிருக்கேன். இப்ப கூட வச்சிருக்கேன். அப்படியா? முதல்ல மதுரையில இருந்தீங்களே, எப்ப இங்க வந்தீங்க? 3 வருஷம் ஆச்சு. ஓஹோ, அப்பாவை கண்டிப்பா பார்க்கணும். நன்றாக யோசித்து பார். இந்த மாபெரும் மக்கள் சக்தியை எதிர்த்து இந்த மண்ணில் உன்னால் வாட்டர் கம்மி நடத்த முடியுமா? இந்த மாபெரும் மக்கள் சக்தியை எதிர்த்து உன்னால் இந்த மண்ணில் நிலைக்க முடியுமா? யோசித்து பார். இந்த தண்ணீர் எங்கள் மக்களின் சொத்து, எங்கள் மக்களின் உயிர். இனி ஒரு சொட்டு தண்ணீர் கூட யாருக்காக நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். எங்கள் உயிரை கொடுத்தாவது நீர்வளத்தை காப்போம். தாவையே சந்தித்தாலும் அந்நிய நிறுவனத்தை விரட்டியே தீர்வோம். இந்த மாதிரி கூட்டத்துல வந்து கலந்துக்கிட்டா நல்லா இருக்கும். கண்டிப்பா வரேன். நீங்க இப்படி பேசுறதுலாம் ரொம்ப நல்லதா இருக்கு. ஆனா ஒண்ணு செய்றேன், நான் உங்களை பர்சனலா வந்து மீட் பண்றேன். அப்புறம் வந்து பேசுறேன். கேட்டுக்கிட்டதாமா? கண்டிப்பா வரேன். கண்டிப்பா வரணுமா? வரேங்க. சரிம்மா, வாங்கம்மா. இறுதியாக ஒன்றை சொல்லி எச்சரிக்கிறேன். அப்பா, இவங்க எங்க ஸ்கூலுக்கு புதுசா வந்திருக்கிற மியூசிக் டீச்சர் பாரதி டீச்சர். அம்மா நல்லா இருமா, உட்காருமா. நான் உங்க ஃபேன். நீங்க பாடின அத்தனை கேசட்ஸையும் நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இசைத்துறையில அரசியல் நுழைஞ்சதை எதிர்த்து இனிமே பாட மாட்டேன்னு அறிவிச்சிட்டீங்க. ஆமாம்மா. ஆமா, உங்க மகன் கதிரவன் கூட நல்லா பாடுவாரே, அவரையும் எப்பெல்லாம் பாடுறது இல்ல? அவனா தியேட்டர் பாஸ்ல பெருக்கி மெழுகி கோலம் போடுறதுக்கே டைம் சரியா இருக்கு. இதுல எங்க இருக்கு பாடுறதுக்கு நேரம்? ஏய், மரியாதையா பேசு. இதுதான் கதிரவன். இவங்க தான் எங்க ஸ்கூல் மியூசிக் டீச்சர். ஓ, சம்பளத்துக்கு பாட்டு சொல்லி தருவாங்களா? இசை பாட்டெல்லாம் சம்பளத்துக்காக மட்டுமே சொல்லி கொடுக்கிற விஷயம் இல்ல. நீங்களே நல்ல பாடகர், உங்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் அவருக்கு புரிய போற விஷயமும் இல்ல. பெரிய மனுஷி, உனக்கு மட்டும் புரியுதா? என்னது? தமிழகத்தை கலக்க வராரு ஆண்டவர். யார் இது கொடுத்தது? அவர்தான். ஸ்கூல்ல வந்து இந்த மாதிரி, ஹலோ ஒரு நிமிஷம் நில்லுங்க, ஹலோ மிஸ்டர், ஹலோ பாண்டியா, எப்பம்ல தலைவர் பாட்டே.
மாயா ஜாலக்காரி இனி நீதான் ராணி தேனி ஏ மாயா ஜாலக்காரி இனி நீதான் ராணி தேனி ஒரு ரோசா பூவை பார்த்து மனம் தூசா போச்சு நேத்து சிறுமுல்லை கொடி புண்ணக்கு தொட்டு படற பொறு முட்டு கொடுக்க பரபா உன்னோடு நிகர் யாரு சொன்னாலே தகராறு உன்னோடு நிகர் யாரு சொன்னாலே தகராறு ஹே மாயா ஜாலக்காரி இனி நீதான் ராணி தேனி கிழங்க உரிச்சத போல உடம்பு மின்னுது பாரு பருவத்தி மிரு பறிக்குது உசுர உதடு உதறுது கேளு அந்த விண்ணை தொடும் பறக்கும் விரல்கள் வளர்த்து தினம் வானவில்லை வளைத்தேன் உன்னோடு நிகர் யாரு சொன்னாலே தகராறு உன்னோடு நிகர் யாரு சொன்னாலே தகராறு ஜய மாயா ஜாலக்காரி இனி நீதான் ராணி தேனி தலைத்த கீரிய முள்ளு மனச கிழிக்குது பாரு மடியில புரண்டு மழலையில் நிறந்து நடக்குது உலக போரு நம் காதல் சாஸ்திரத்தை பாடம் படிப்பதற்கு பள்ளிக்கூடம் நீயே அட போதும் போதும் மடிகிற இதழ்களுக்குள் இருக்கும் மோகத்தீயே உன்னோடு நிகர் யாரு சொன்னாலே தகராறு உன்னோடு நிகர் யாரு சொன்னாலே தகராறு மாயா ஜாலக்காரி இனி நான் ராணி தேனி மாயா ஜாலக்காரி இனி நான் ராணி தேனி இந்த ரோசா பூவை பாரு மனம் தூசா போகும் போது திருமுல்லை கொடி புண்ணக்கு தொட்டு படற ஒரு முட்டு கொடுக்க பரவா என்னோடு நிகர் யாரு சொல்லாதே தகராறு என்னோடு நிகர் யாரு சொல்லாதே தகராறு மாயா ஜாலக்காரி இனி இனி நீதான் ராணி தேனி எக்ஸ்கியூஸ் மீ ஸ்கூலுக்குள்ள வந்து கடவுள் சினிமா நோட்டீஸ் கொடுத்தது நீங்க தானே? கடவுள் இல்ல ஆண்டவர், எங்க தலைவர் சத்யா நடிச்ச படம். உங்க தலைவர் வேற நல்ல போஸ்ட்லயே கிடைக்கலையா? ஆபாசம்னு பார்த்தாதான் ஆபாசம், எதையும் ஒரு கலை கண்ணோட்டத்தோட பாருங்க. ஸ்கூலுக்குள்ள அவ்வளவு கலை கண்ணோட்டம் தேவையில்லை மிஸ்டர். ஏய், யார பார்த்து மிஸ்டர்ன்ற? நீனா பெரிய மேடமா? ஏய், மரியாதையா பேசுறா. பக்கெட் அனாவசியமா கிராஸ் பண்ணாதடா. சப்போர்ட் பண்ணுங்கன்னு உங்களை கூப்பிட்டேனா? நீங்க இதே மாதிரி ஸ்கூல்ல கோயில்ல எல்லாம் போய் சினிமா நோட்டீஸ் கொடுங்க, அப்பதான் உருப்பட முடியும். எல்லாம் எங்களுக்கு தெரியும். முறைக்கிற போடா. நீங்க முதல்ல போறீங்களா? நீங்க உங்க நடிகருக்கு போஸ்ட் ஓட்டுற மாதிரி அவர் அவங்க நடிகருக்கு நோட்டீஸ் கொடுக்கறாரு. நீங்க முதல்ல திருந்த பாருங்க. ஏன் சொல்ல மாட்டீங்க? உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்த பாருங்க, என் புதிய செருப்பால் அடிச்சு. சூப்பர் பஞ்சுமா. அதுவும் அறந்து போச்சா? அதாலே அடிச்சுக்க. ஹலோ.
மத்தியிலே போட்டுருக்கானா சும்மா போடுவானா பாருங்க என்னாச்சு. அதெல்லாம் இல்ல. ஒரு 5 மினிட்ஸ் வணக்கம் டீச்சர். வணக்கம். வணக்கம் டீச்சர். வாங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க. பரவாயில்ல நீங்க உட்காருங்க. நல்லா உட்காருங்க. கேரளாவிலயும் இந்த கம்பெனி இதே தான் செஞ்சுட்டு இருந்தது. ஆரம்பத்துல இதுக்கு பெருசா ஒண்ணும் எதிர்ப்பு இல்ல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எதிர்ப்பு ஏற்பட்டது. அதுக்குள்ள ஒரு சொட்டு தண்ணி இல்லாம எல்லாத்தையும் உறிஞ்சு எடுத்துட்டாங்க. விவசாயத்துக்கு கூட தண்ணி இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் பெரிய அளவுல போராட்டமே ஆரம்பிச்சது. நகத்தால கிள்ளி எரிஞ்சிருக்கலாம். ஆரம்பத்துல கேர்லெஸ்ஸா விட்டதுனால கோடாலி வச்சு வெட்ட வேண்டிய நிலைமை. அதான் இங்கே நடக்குது டீச்சர். இல்ல ஐயா டீச்சருக்கு ஒரு நல்ல டீ போட்டு எடுத்துட்டு வா. இல்ல அதெல்லாம் வேண்டாம் ப்ளீஸ். அதெல்லாம் இல்ல. ஸ்பெஷல் டீ. ஏய் போதும். ஒரு நல்ல விஷயத்துக்காக ஜனங்களை ஒண்ணா சேர்க்க முடியல டீச்சர். ஜனங்களை எப்படியாவது ஒன்னா சேர்த்துதான் ஆகணும். குறிப்பா இளைஞர்களை ஒன்னா சேர்க்கணும். இளைஞர்களா? உங்க தியேட்டர் வாசல்ல கிடக்காங்க டீச்சர். செல்ல உங்க அண்ணன் எங்க இருக்கா சொல்லு. அவர் ஒரு ரசிகர் மன்ற தலைவர். பாண்டியன் இவங்க மாப்பிள்ள ஒருத்தன். அவர் ஒரு தலைவர். அவங்க 2 பேரையும் டீச்சருக்கு தெரியும். பேசாதீங்க. ஓஹோ, ஊருக்குள்ள வந்தவொடனே அத்தனை வகைகளையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க போல் இருக்கு. அவங்க எல்லாம் இதுக்கு வரமாட்டாங்க. நீங்க கூப்பிட்டீங்களா? டீச்சர் அவங்க கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. கூப்பிட்டாலும் வரமாட்டாங்கன்னு நீங்களே முடிவு பண்ணிடாதீங்க. ஆமா உங்ககிட்ட எல்லாம் ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். சொல்லுங்க. இத பத்தி யார்கிட்டயாவது ப்ராப்பர் சேனலா? சன் டிவியா ஜெயா டிவியா டீச்சர்? ப்ராப்பர் சேனல்னா முறைப்படி யார்கிட்டயாவது புகார் கொடுத்திருக்கீங்களா? யார்கிட்ட? டெல்லியில இது சம்பந்தப்பட்ட அதிகாரிங்க கிட்ட புகார் பண்ணலாம். இல்ல இங்க இருக்கிற கலெக்டர் கிட்ட கூட சொல்லலாமே. புகாரா? தூக்கி குப்பத்தொட்டில போட போறாங்க. நீங்களே தேவையில்லாம கற்பனை பண்ணாதீங்க. இங்க நடக்கிற சம்பவத்தை பத்தி மேல் அதிகாரிங்க கிட்ட முறைப்படி புகார் பண்ணலாம். 10 IAS அதிகாரிங்க இருக்கிற இடத்துல ஒருத்தருக்காவது மனசாட்சி இருக்கும். அப்ப இன்னைக்கு எழுதிருமா? நீங்களும் நானும் மட்டும் புகார் எழுதினா போதாது. ஊர் மக்கள் அத்தனை பெரிய எழுத வைக்கணும். ஆமா இந்த தொகுதி MP என்ன பண்றாரு? அவருக்கு இத பத்தி தெரியுமா? அன்னைக்கே அவரை பார்க்க போனோம் டீச்சர். அப்பாயின்மெண்ட் இல்ல அது இல்ல இதுல திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. MP பார்க்க அப்பாயின்மெண்டா? MP ரொம்ப பிஸியான ஆளு. ஏ உங்களுக்கும் எனக்கும் வேற வேலை வெட்டி இல்லையா? இல்ல கேக்குறாங்கல்ல சொல்லல. MP இப்ப ஊர்ல தான் இருக்காரா? இருந்தா அவர்கிட்ட இன்னைக்கு பேசிடலாமே. இப்ப மணி என்ன? 3:30. 3:30ல இருந்து 4:30 வரைக்கும் சின்ன வீட்டுக்கு ஒரு பெரிய வீடு கட்டி இருக்காரு. அங்கதான் இருப்பாரு. சரி அப்ப இப்பவே பேசிடுவோம். ஆமா கடையை கொஞ்சம் பாத்துருங்க மாமா. நான் டீச்சரோட போயிட்டு வரேன். யார் வேணும்? MP பாக்கணுங்க. அவர் பிஸியா இருக்காரு. இதைத்தான் நான் அப்பவே சொன்னேன். நீங்க தான் கேட்க. உங்களுக்கு அவர்கிட்ட கொஞ்சம் வேலை இருக்கு. அப்பாயின்மெண்ட் வாங்கினீங்களா? போட்டு கேட்டு MP எங்க வீட்டுக்கு வந்தப்ப அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டா வந்தாரு. அதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. விட முடியாதுன்னா விட முடியாதுதான். ஏய் என்னங்க சத்தம்? அப்ப அவர்கிட்டயே கேட்டுக்கிறோம். நீங்க தள்ளுங்க. அவங்கள உள்ள விடு. வாங்க வாங்க தங்கராஜ் அண்ணாச்சி உட்காருங்க. உங்க பாரதி நம்ம ஊர் டீச்சர். இது அந்த திண்டுக்கல் ஸ்கூல்ல இருந்து. திண்டுக்கல் ஸ்கூல்ல இருந்து டிஸ்மிஸ் ஆன அதே பாரதி டீச்சர் தான். ஸ்கூல் ட்ரஸ்ட்ல என்ன நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஒரே கரப்ஷன். தப்புன்னு சொன்ன டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப நல்லா பேசுறீங்க. என்ன விஷயமா வந்தீங்க? நம்ம ஊர் ஆத்துப்படுகையில இருந்து ஒரு வெளிநாட்டு கம்பெனி தண்ணி எடுக்க போறாங்க. சோ அது விஷயமா பேசலான்னு. அது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து பெர்மிஷன் வாங்கிட்டு தானே பண்றாங்க? ஆமாமா பெர்மிஷன்லாம் வாங்கி தான் பண்றாங்க. பாருங்க டீச்சருக்கே தெரிஞ்சிருக்கு. இதுல போய் நான் மினிஸ்டர் தலையிட முடியுமா? இதுலதான் நீங்க தலையிடணும். லைசென்ஸ் வாங்கியிருக்கிறது 300 அடிக்கு போர் போடுறதுக்கு. ஆனா 1000 அடி வரைக்கும் போர் போட்டிருக்காங்க. 5-6 வருஷத்துக்கு ஒரு முறை தான் மழையே பெய்யுது. இந்த ரேஞ்சில தண்ணி எடுத்தாங்கன்னா 5 வருஷத்துல மக்களுக்கு குடிக்க தண்ணி இருக்காது. ரொம்ப நியாயமா இருக்கே. நீங்க இந்த தொகுதி MP. உங்களுக்கே இத பத்தி தெரியலனா ஆச்சரியமா இருக்கே. போன மான்சூன் செஷன்ல ஐயா இத பத்தி பாராளுமன்றத்துல பேசிருக்காங்க. மான்சூன் செஷன் பேசியிருக்கேன். மான்சூன் செஷன் மழைக்கால கூட்டத்தொடர் போன வருஷம் ஜூன் 30ல இருந்து ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரைக்கும் நடந்தது. அதுல பேசுனீங்களா? ஆமா பேசினாரு. பார்லிமெண்ட்ல MPக்களை பத்தி போன மாசம் இந்தியா டுடேல ஒரு ஆர்டிகல் எழுதினாங்க. அதுல முத பேரா உங்க பேர் தான் வந்திருக்கு. ஐயா நீங்க கொட்டாய் விடுறதுக்காக மட்டும் ஒரே ஒரு தடவை வாயை திறந்ததா நக்கலா எழுதிருக்காயா? நீங்க MP ஆனதே இந்த தண்ணி பிரச்சனைனாலதான். அத நீங்க மறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வறட்சி காலத்துல இதே ஆத்துப்படுகையில பக்கத்தூருக்காரங்க தண்ணி எடுக்க வந்தப்போ ஜனங்களை திரட்டி விரட்டிட்டீங்க. அந்த பாப்புலாரிட்டியில தான் நீங்க அரசியல்வாதியாவும் MPயாவும் இருக்கீங்க. நதிநீர் காவலர்னு பட்டம் வேற. பக்கத்தூர் ஆளுங்க குடிக்கிறதுக்கு தான் தண்ணி எடுக்க வந்தாங்க. ஆனா இப்ப வந்திருக்கிற வெளிநாட்டு கம்பெனி நம்ம ஊர் தண்ணி எடுத்து நமக்கே விற்க போகுது. நாய்வால் அறுத்து சூப்பு வச்சு நாய்க்கே குடுக்கற மாதிரி. உங்களை மாதிரி படிச்சவங்க இவ்வளவு விவரமா பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லைக் யூ. Thank you.
நம்ம ஊர்ல இந்த வாட்டர் பிளான்ட் வைக்க கூடாதுன்னு நாங்கெல்லாம் ஒரு போராட்டம் நடத்துறோம். அதுக்கு நீங்க தான் தலைமை தாங்கணும். நான் தான் சென்ட்ரல் மினிஸ்டர் பேசுறேன். என்னடா திமிரா, விட்டா பேசிட்டே போற? அடக்கி வாசி. என்ன மரியாதையா? உனக்கு இவ்வளவு நேரம் கொடுத்ததே அதிகம். டீச்சருக்கு கொக்கோ கோலா இல்ல கொடுங்கடா. பரவாயில்ல, வேண்டாம், நாங்க கிளம்புறோம். கிளம்புங்க. வரையா என்ன விட்டா பேசிட்டே போற? நீங்க போங்க. நீ ஒரு கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம். நான் 2.5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சவன். நீ என்ன கேள்வி கேக்குறியா? உன்னை அட்ரஸ் இல்லாம பண்ணிடுவேன். மேல சிவரத்தாம்பட்டியில இருந்து டெல்லி வரைக்கும் எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. பருப்பு வேகல. எம்பி யார்கிட்ட பேசிட்டு இருக்காருன்னு தெரியுமா? போன்ல பேசுறது யாருன்னு எப்படி டீச்சர் சொல்ல முடியும்? போன்ல யார் பேசுறதுன்னு எம்பிக்கே தெரியாது. ஏன்னா அவரு என்கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. அப்படியா? நம்ம பேசி முடிச்சிட்டு வந்துட்டோம். அவர் இன்னும் பேசிக்கிட்டே இருக்காரு. ஐயோ ஐயோ ஐயோ, இவ்வளவு கூர்மையா வாட்ச் பண்றீங்க. இதுதான் புத்தி கூர்மைங்கிறது. இதுக்கெல்லாம் பயப்படவே பயப்படாதீங்க. உங்களுக்கா உயிரியே அவ்வளவு சுலபமா உயிரெல்லாம் கொடுத்துட கூடாது. இது இன்னும் முதல் கட்டம் தான். 2ஆம் கட்டம் இன்னும் கடுமையா இருக்கும். அதுக்குள்ள நாம இந்த மக்கள் போராட்டமாக்கணும். வாங்க. இது எல்லாத்த விட முக்கியம், இந்த விஷயத்துல நம்ம கூட இளைஞர்களை சேர்த்துக்கணும். திருப்பி திருப்பி இளைஞர் இளைஞர்னு சொல்றீங்க. அவங்ககிட்ட மனுஷன் பேச முடியுமா? நான் பேசுறேன். இந்த வருஷம் மழை அதிகமா பெஞ்சிருக்கு. ஆனா இங்கே பாருங்க எவ்வளவு தண்ணி வீணா போயிட்டு இருக்கு. இத பாதுகாக்க அரசாங்கம் என்ன பண்ணிருக்கு? ஆனா இருக்கிற தண்ணியே கொடுத்துருவோங்கிறாங்க. நீங்களே சொல்லுங்க, 4 வருஷம் மழை பெய்யாம ஊரே காஞ்சு போச்சுன்னா அவங்க எங்க இருந்து கொடுப்பாங்க? இந்த விஷயத்துல பெரியவங்க சேர்ந்து போராடி எந்த பிரயோஜனமும் இல்ல. உங்களை மாதிரி இளைஞர்கள் தான் ஒண்ணு சேரணும். போலாம். படர்ந்த ஆலமரங்கள் அசங்கிட மறுக்கிறது. தழுவும் காற்று மரங்களின் மௌனம் கலைக்கிறது. மரங்களின் மௌனம் கலைகிறது. இத்தனை காலம் மரமானி இளமை பாதையை தீர்மானி உயர்வை உயர்வை எட்டிவிட 1 லிட்டர் தண்ணிய 13 ரூபாய்க்கு விக்கிறாங்க. ஆனா அதுக்காக உறிஞ்சிற நிலத்தடி நீருக்கு 10 பைசா கூட கொடுக்கறது இல்ல. ஆனா நீங்க இத பத்தி எல்லாம் கவலைப்படாம உடல் மண்ணுக்கு உயிர் சக்தியாக்குன்னு சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க. உங்க சக்தி உங்களுக்கே தெரியல. இது ஒரு ஸ்டோரிங் பாயிண்ட். இதே மாதிரி மொத்தம் 8 ஸ்டோரிங் பாயிண்ட் இருக்கு. இந்த மாதிரி 8 ஸ்டோரிங் பாயிண்டா? அட அநியாயமா, இவ்வளவு தூரம் நடந்திருக்கா? உள்ளூர்காரனா எனக்கே தெரியல பாருங்க. தோண்டி வச்சிருக்காங்க. இதெல்லாம் எம்பி ஐயா தெரியுமா? டீச்சர் அந்த பேப்பரை கொஞ்சம் காட்டுங்க. இதுல இருக்கிற புள்ளிவிவரத்தை பார்த்தா ஊர்ல இருக்கிற நிலத்தடி நீர் பூராத்தையும் இந்த மாதிரி போரை போட்டு உறிஞ்சிருவான போல் இருக்க. மழை பெய்யாம ஊரே வறண்டு போயிட்டா கூட இந்த ஸ்டோரிங் பாயிண்ட்ல இருக்கிற தண்ணியை வச்சு 2 வருஷம் கம்பெனியை தொடர்ந்து நடத்த முடியும். இப்படி நம்ம தண்ணியை சுரண்டி விக்கிறதுக்கு தான் ஒரு வெளிநாட்டு கம்பெனிக்கு அரசாங்கம் அனுமதி கொடுத்திருக்கு. ஆத்துக்கும் இந்த இடத்துக்கும் 1 கிலோமீட்டர் தூரம் கூட இருக்காது. இந்த இடத்துல சுரண்ட சுரண்ட ஆத்தோட நிலத்தடி நீர் மட்டும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போதைக்கு ஒரு நாளைக்கு 8 லட்சம் லிட்டர் தண்ணி வெளியில எடுக்கணும்னு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. நியாயமா பார்த்தா இந்த மாதிரி ஸ்டோரிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் வைக்கிறது சட்ட விரோதம். புரியுது டீச்சர், இதை இப்படியே விடக்கூடாது. தலைவர் படத்துல ஒரு பஞ்ச் டைலாக் இது. ஆள்றவங்க யாருன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆனா ஆண்டவர் யாருன்னு ஆள்றவங்களுக்கு தெரியாது. அவர்தான் ஆண்டவர். பீஸ் இல்லன்னா பீஸ் பீஸ். அறிவு இருக்காடா உங்களுக்கு? தியேட்டருக்குள்ளே வந்து பட்டாசு வெடிக்கிறீங்க. மரியாதையா பேசு. வாடா போடான்னு சொன்னா அவ்வளவுதான் மவனே. தியேட்டர்ல வைக்காம ரமேஷ்காந்த் படம் கூட ரிலீஸ் ஆச்சு. அவங்க இப்படியே பண்ணாங்க. யார் மேல கை வைக்கிறீங்களா? யார் மேல கை வைக்கிறீங்க? படத்தை நிறுத்துங்க. சார் போன் சார். யாரா? மேல சேவர தியேட்டர்ல இருந்து சார். தியேட்டர்ல இருந்தா? ஆமா சார். இந்தாங்க சார். ஹலோ. வணக்கம் வணக்கம். என்ன படம் பின்னுதா? படம் எங்க பின்னுது? என்னதான் பின்னுட்டானு உங்க ரசிகர்கள். அவங்கள வச்சு நான் எப்படி படத்தை ஓட்டுறது? இப்பதான் தியேட்டர்ல டிடிஎஸ் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப எல்லாம் பண்ணா படத்தை ஓட்ட முடியாது. ரசிகர்கள் தானே பாரதேசி பசங்க. கொஞ்சமாவது டீசன்ஸ் இருக்கா பாத்தீங்களா? இடியட்ஸ். அவனுங்களுக்கு சரியான சுளுக்கு நான் கொடுக்குறேன்னு நான் சொல்லதானே அவனுங்க கேட்பானுங்க. அண்ணா படத்தை கிட்ட நித்துறாதீங்கண்ணா, படம் ஓடணும் ஓஹோன்னு ஓடணும். ஐயா அதெல்லாம் நடக்கிற கதை இல்ல. எப்படி ஓட்ட முடியும்? நீங்களே சொல்லுங்க, எப்படி ஓட்ட முடியும்? தியேட்டருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அவனுக்கு கொடுப்பானுங்களா? அவனுங்கள நான் பாத்துக்கிறேன்னு
பட்டாசே வெடிக்கூடாதுன்னு தலைமை மன்றத்துல இருந்து சர்க்குலரா அமைச்சிருக்கோம். அவன் வீட்டுக்குள்ள பட்டாசு வெடிப்பானா? அவங்கிட்ட கொடுங்க, நான் பேசுறேன். ஏய் அண்ணா, நான் பாண்டியன் பேசுறேண்ணே. பாண்டியா, அந்த தியேட்டர்காரங்களை பத்தியும் எனக்கு தெரியும், உன்னை பத்தியும் எனக்கு தெரியும். 3 படம் ஓடலன்னு ஒண்ணு தியேட்டர் கொடுக்க மாட்டேன்னு சொன்னவன் அவன். ஆனா எனக்காக உயிரையே கொடுக்குறேன்னு சொல்றவன் நீ. பாண்டியா, இப்ப அந்த தியேட்டர்காரன் தான் பாண்டியா நம்ம படத்துக்கு உயிர் கொடுக்கணும். அவன் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லா படத்தை நிறுத்திட்டான்னு வச்சுக்கோ, நான் சொல்றது கேளு, அவனை கொஞ்சம் விட்டு பிடிப்போம். உங்களை பத்தி அசிங்கமா பேசுறாங்கண்ணே. சரி விடு பாண்டியா, சுத்துற பேய்க்கு செக்கது சிவலிங்கன்னு தெரியுமா? நம்ம படம் மட்டும் ஓடட்டும், அப்புறம் அவனுக்கு வைக்கிறோம் பாரு ஆப்பு. என்ன பத்தி தப்பா பேசிட்டா பரவாயில்ல பாண்டியா, நான் உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன். ரசிகளை பத்தி தப்பா பேசிட்டா பாண்டியா, இப்போதைக்கு நீ சாரி சொல்லிட்டு படத்தை ஓட்டுங்கன்னு சொல்லிடு, மத்தத அப்புறம் பாத்துக்கலாம். அவங்கிட்ட குடு பாண்டியா. சரிண்ணே. போட்டலாம் போட்டலாம். ஏய் படத்தை போடுப்பா. ஊரு 2 பட்டுருச்சுன்னா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க. ஆனா அங்க ஊரே ஒன்னா கூடி இருக்கிறத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்கன்னாச்சு ஊர் ஒன்னா இருக்கு. ஒரு தலைவர் வந்திருக்காரு, இன்னொரு தலைவரை காணோம். பாண்டியன் வரல? சத்யானா படம் ரிலீஸ், அண்ணன் தியேட்டர்ல இருக்காரு, வர கொஞ்சம் லேட் ஆகும். இன்னைக்குதான் கூட்டம் தெரியுமில்ல, படத்தை நாளைக்கு பார்க்க வேண்டியதானே. அண்ணாச்சி அண்ணாச்சி, படம் நாளைக்கு தியேட்டர்ல இருந்தா தானே, அதான் இன்னைக்கே பார்க்க போயிருக்கானுவ. ஒழுங்கு மாதிரி உட்கார்ல, அட சொன்ன உட்காரு. ஏய் ஏய், வெளியே வாடா, உன்னை நான் பாத்துக்கிறேன். வெளியே வானா என்ன அர்த்தம்? நீங்களே இப்படி பேசினா எப்படி? எவனோ ஒருத்தன் எங்கிருந்தோ வந்து இந்த ஊர் தண்ணிய புட்டியில பிடிச்சு வைப்பான். ஆனா நம்ம வீட்டு அக்கா தங்கச்சிங்க குடிநீருக்காக குடத்தை பிடிச்சிட்டு தெரு தெருவா அலைய வேண்டியது இருக்கு. ஆனா நீங்க 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க, அப்படிதானே? சாரி ஏல செத்த பயல, என்னல மென்னு முழுங்க, நல்லாதான் கேள அந்த சாரிய. சாரி. நிலத்தடி நீருங்கிறது என்னைக்கோ நேத்திக்கோ ஏற்பட்டதில்ல. ஆயிரக்கணக்கான வருஷமா, பல லட்சக்கணக்கான வருஷமா பூமி தனக்குள்ள சேர்த்து வச்சிருக்கிற நீர். அது பூமியோட சொத்து. ஆத்து நீர் மாச சம்பளம் மாதிரி அந்தந்த மாசம் செலவாயிடும். ஆனா நிலத்தடி நீர் பூர்வீக சொத்து. யாராவது ஒரு மாசம் மளிகை சாமான் வாங்குறதுக்காக பூர்வீக சொத்தை விற்பாங்களா? என்ன அழகா, என்ன எளிமையா, என்னை மாதிரி முட்டா பயல் கூட புரியுற மாதிரி என்ன அழகா பேசிவிட்டீங்க. ஐயா ஓவர உணர்ச்சப்படாதல. நம்ம ஊர்ல என்ன நடக்குன்னு நமக்கே சொல்லி தரதுக்கு வெளியூர்ல இருந்து ஒரு டீச்சர் வர வேண்டியதா இருக்கு. முதல் குரல் கொடுத்தது நான் கிடையாது, நம்ம அண்ணாச்சியும் அவர் ஃப்ரெண்ட்ஸும் போய் தான் கேட்டாங்க. ஆனா எந்த பிரயோஜனமும் கிடையாது. 4-5 பேர் சேர்ந்து கேட்டா அதை பெருசா எடுத்துக்க போறது கிடையாது. தனியா போய் கேட்டா அது டிமாண்ட். ஊரே திரண்டு போய் கேட்டா அது கமாண்ட். இப்ப நம்ம அதை செய்ய போறோம். டிமாண்டு கமாண்டு ஆத்தத்து எப்படி இங்கிலீஷ் பேசுறீங்க? நீங்க உண்மையிலேயே அறிவாளிதா. நீ வேற அப்பப்ப கிறுக்கு போய் மாதிரி குறுக்கு சால் ஓட்டாதல. உட்கார்ல. நீங்க சொல்லுங்க டீச்சர். வர 15ஆம் தேதி ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடத்தலாம்னு இருக்கும். அதுல குறைஞ்சது ஒரு 2000 பேராவது கலந்துக்கிட்டாதான் போராட்டத்துக்கு ஒரு மரியாதை இருக்கும். நீங்க இத்தனை ரசிகர்கள் வந்திருக்கீங்க, ஒரு 2000 பேர் சேர்க்கறது ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க டீச்சர். இந்த டிஸ்ட்ரிக்ட்ல ரமேஷ் அண்ணனுக்கு 450 மன்றம் இருக்கு. எல்லாருக்கும் ஒரு சர்க்குலர் அனுப்பிச்சேன்னு வைங்களேன், குறைஞ்சது ஒரு 10,000 பேராவது இங்க இருப்பானுங்க. என்னது 450 மன்றமா? டேய் தோ பாருங்கடா, தலைவர் படம் வந்ததுல அது பிளாப் ஆனவனே எல்லா மன்றத்தையும் ஊத்தி மூடியாச்சு. உங்களுக்கு என்னல கவர வேண்டி இருக்கு? ஊர்தா தின்னு போச்சுனா ஆளுக்கு ஒரு கை பிடிச்சு படம் பிடிச்சு இழுத்து பண்ணோம்ல, அதை விட்டுட்டு நான் பெரியவனா நீ பெரியவனா என்ன அர்த்தம்? நாங்க எல்லாரும் வருவோன்னு உங்க ஸ்டைல்ல விசில் கொடுக்கல. வாங்க டீச்சர். பாத்தீங்களா டீச்சர், எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். இன்னைக்கு ஃபுல்லா கட்டிடுவோம். அந்த ரமேஷ்காந்த் ரசிகர்கள் இருக்கானுங்களே, அவனுங்களுக்கு எழுதவே தெரியாது. என்ன பண்ண போறானுங்களோ. என்ன டீச்சர்? சுரண்டதே பறந்து பறவை தனது சிறகினை அறிகிறது. வாட்டர் பிளான்ட் எதிராக எழுதி குன்றின் கதவை திறந்திட முயல்கிறது. பறவை கதவை திறக்கிறது. இலக்கை உனக்குள் இருக்கிறதா? உன் இதயம் பறந்திட மறுக்கிறதா? எங்கும் ஒலிக்கிறது உனது குரல். இனி நீதான் நாட்டின் நிகழ்ச்சி நிரல்.
என்ன சொல்றீங்க டீச்சர்? 2 பேரும் சேர்ந்து வேலை செய்வாங்கன்னு நினைச்சேன். இப்படி தீவு மாதிரி தனித்தனியா பிரிஞ்சு நிக்கிறாங்களே. டீச்சர் 2 பேரும் இதுக்கு ஒத்துக்கிட்டு வேலை செய்யறதே பெரிய விஷயம். தனித்தனியா வேலை செஞ்சா என்ன, போட்டி போட்டுட்டு வேலை செஞ்சா என்ன, ஒரே விஷயத்துக்காக தானே செய்யறாங்க. நாமளே வேற ஒருத்தரோட போட்டி போட வேண்டியதா இருக்கு. இந்த நிலைமையில நமக்குள்ளேயே போட்டி தேவையா? டீச்சர் நடந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அதான் நடக்காத கதையை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. எப்படி இருந்த பசங்க ஒருத்தனுக்கு ஒருத்தன் உயிரே கொடுக்க தயாரா இருந்தவனுங்க. அது ஒரு காலம். ராங்கு சித்தப்போ ரொம்ப போங்கு சித்தப்போ 40 வயசுல நடக்கத மறைக்கிறீங்க. ஊரு வைக்கப்போ எல்லா நாடும் மக்கப்போ பார்த்தவ மாதிரி சாட்சிய கொடுக்கிறீங்க. ஊரு கெட்டு போனதுக்கு காரணம் நீ, இது கூறு கட்ட கம்பல் எங்கு மாறணும் நீ. வந்தாச்சு வந்தாச்சு எந்திரிங்கடா. அங்கு சித்தப்போ ரொம்ப போங்கு சித்தப்போ 40 வயசுல நடக்கத மறைக்கிறீங்க. அப்பா அம்மா பிடியில இருந்து வெயில வந்தாச்சு. வேலை வெட்டி ஏதும் இல்ல, பள்ளிக்கூடம் தாண்டவில்லை. கட்டி டியூஷன் வச்சு ரங்கு வாங்க வாய்ப்பு இல்ல. சொத்து பத்து இருந்தா வித்து காலை சேருவோம். முடிச்சு யூஎஸ் ஓடிடுவோம். விதியது வலியது உயிர் விடு இந்தியாவுக்கு. ராதே 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 மாட்டி விடாதே ராதே. ராதே 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 காட்டி தராதே ராதே. பாண்டு ரங்கா வெங்கட ரமணா பாண்டு பசங்களை காத்திடுவானா. அங்கு சித்தப்போ ரொம்ப பாங்கு சித்தப்போ 40 வயசுல நடக்கத மறைக்கிறீங்க. ஊரு வைக்கப்போ எல்லா நாடும் மக்கப்போ பார்த்தவ மாதிரி சாட்சியம் கொடுக்கிறீங்க. கோயில் பாரு, கூட்டம் பாரு, யூனிஃபார்ம் நோட்டம் பாரு. ஏ புள்ள யாரு, ஏ பிள்ளை யாரு, ஏ மாட்டு ஷீட்ட சேர்த்து பாரு. ஏ ஆத்துல குளத்துல கிணத்துல அவரை அவக்க கூடாது. ஏ தினங்களை தீக்கிற விநாயகருக்கு நீச்சல் தெரியாது. ஏ வழிபட்டு கடவுள பரவிடு நெஞ்சுக்குள்ளே. ராதே 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 மாட்டி விடாதே ராதே. ராதே 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 காட்டி தராதே ராதே. பாண்டு ரங்கா வெங்கட ரமணா பாண்டு பசங்களை காத்திடுவானா. அங்கு சித்தப்போ ரொம்ப பாங்கு சித்தப்போ 40 வயசுல நடக்கத மறைக்கிறீங்க. ஊரு வைக்கப்போ எல்லா நாடும் மக்கப்போ பார்த்தவ மாதிரி சாட்சியம் கொடுக்கிறீங்க. ஏ சித்தப்பே, எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம்யா. உன்னை சித்தப்ப சித்தப்பன்னு கூப்பிடுறேன், நீ யாருக்குதே சித்தப்பே? நமக்கு மட்டுமா சித்தப்பா? ஊருக்கே சித்தப்பா. என்னடா சும்மா இருக்கேன்டா. எங்க அப்பாவே சித்தப்பான்னு தான் கூப்பிடுறேன். ஏய், என்ன நீ பாட்டு சிரிச்சிட்டு இருக்க? சொல்லிட்டு சிரிடா. 15 நிமிஷம் ரமேஷ் கான் பொம்பளை ஹாஸ்டல் எடுத்ததை பத்தி உண்மையை சொல்லிருக்காங்கடா. ஏய், அதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அசல் பொம்பளை கேட்டாளா? ஒன்னு சிரிச்சிட்டு படி, இல்ல படிச்சிட்டு சரி படுறா. இனி தமிழ் சினிமா தயாரிப்பாளர்கள் புது கதாநாயகியை தேடி மும்பை போக வேண்டிய அவசியம் இல்லை. சென்னையிலேயே ரமேஷ்காந்த் இருக்கிறார். இனிமேல் அவரையே கதாநாயகியாக போட்டு கொள்ளலாம். கல்லூரி மாணவி மாதிரியே சிரிக்கிறார், கல்லூரி மாணவியை போலவே நடக்கிறார், மொத்தத்தில் பெண்ணாகவே நடிக்கிறார். இல்லை இல்லை, பெண்ணாகவே வாழ்கிறார். சித்தப்பா கொட்டைனே மறைமுகமா சொல்டா. ஏய், உதப்படுவேன். ஏய், படத்துல மட்டுமா? சாதாரணமாவே உன் பொம்பளை மாதிரி தான் நடப்பான். நடையா இது நடையா ஒரு நாடகம் அன்றோ. ஏய், யாரை பார்த்து போட்டங்க? ஏய், விடு சித்தப்பா. சும்மாடா. ஏறா எகிரா. ஏய், ஓடுதவனே. சித்தப்பா, விடு சித்தப்பா. என்ன? அவள. வாடா. பொம்பளை மாதிரி நடக்கறதா நான் சொன்னேன். நீனமா எகிரா?
இந்த மாதிரி பேசாத நீ ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிருக்கல. வாடா தைரியம் தான். வாடா. வாங்குறல. நான் உண்மையா தான் சொன்னேன். நீ நம்ம பெரிய ஊமா பேசுற. அடிச்சுக்காதீங்க. அடிச்சுக்காதீங்க. தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்க அடிக்க போறியா? புத்திருக்கா உனக்கு? அட போங்கயா. என் தலைவரை பார்த்து பொட்டன்னு சொல்லிட்டான் அவன். அண்ணாச்சி கூப்பிடு. யார வேணா பேசிட்டோம். ஆனா என் தலைவரை பத்தி பேசினா அவ்வளவுதான். இரியா முட்டாள் தடவை பேசாத. உன் தலைவன் ரமேஷ்காந்த இவன் பொட்டேன்னு சொன்னா கூட உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிற போற மாப்பிளடா இவன். என் தங்கச்சியை கட்டிக்கிறதுக்கு இந்த மாதிரி 1000 பேர் கிடைப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டை காப்பாத்துறதுக்கு என் தலைவர் ஒருத்தர் தான் இருக்காரு. என் தலைவர் தான் எனக்கு முக்கியம். இப்ப சொல்றேன் கேட்டுக்க. என் தங்கச்சிக்கு மாப்பிள இவன் கிடையாது. விடுடா. ஒரு நடிகனுக்காக சொந்த தங்கச்சியோட கல்யாணத்தை நிறுத்திட்டான்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா டீச்சர்? ஆனா அதான் நடந்தது. அப்படி இருந்தவங்க இந்த உண்ணாவிரத போராட்டத்துல கலந்துக்கிட்டாங்களா, ஜெயிச்சோமான்னு சந்தோஷப்பட்டு வேண்டியதான். என்ன உண்ணாவிரத பந்தல்ல வந்து 2 பேரும் அடிச்சுக்காம இருக்கணும். அவங்களை அந்த பக்கம் உட்கார வச்சு இவங்களை இந்த பக்கம் உட்கார வச்சு நடுவுல நான் இப்படி உட்கார்ந்துக்க வேண்டியதான். என்ன டீச்சர் சொல்றீங்க? என்ன யோசனை? இந்த வாட்டர் பிளான்ட் விஷயத்துல உங்களை நம்பி ஊர்பட்ட பணம் செலவு பண்ணிட்டேன். எவ்வளவு செலவானாலும் சரி இந்த உண்ணாவிரத போராட்டம் நடக்க கூடாது. அதுக்கு இப்ப ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன? இது வரைக்கும் எலியும் புனையுமா இருந்த சத்யா ரசிகர்களும் ரமேஷ்காந்த் ரசிகர்களும் தானே இந்த போராட்டம் நடத்துறாங்க. அதை இப்ப பிரிக்கணும். உங்க வாட்டர் பிளான்ட்டை திறந்து வைக்க நடிகர் சத்யா வர்றார். சத்யா வரானா? என்ன உளறீங்க? உளரல. இந்த வாட்டர் பிளான்ட்டை திறந்து வைக்க நடிகர் சத்யா வர்றாருன்னு பேப்பர்ல ஒரு வதந்தியை வரவழைக்கிறோம். புரியுது. இது ஒர்க் அவுட் ஆகுமா? இந்த பசங்களை பத்தி எனக்கு தெரியும். சொந்த அப்பனுக்கே சோறு போட மாட்டானுங்க. ஆனா நடிகனுக்காக உசரையே விடுவானுங்க. இந்த பிளான் மட்டும் ஒர்க் அவுட் ஆகலைன்னா நான் இந்த இடத்தை விட்டே வாக் அவுட் பண்ணிக்கிறேன். வாக் அவுட் பண்றீங்களா? அப்புறம் என் பணம்? முதல்ல நான் சொன்ன மாதிரி எல்லா பத்திரிக்கையில அந்த மேட்டரை வரவழைங்க, அப்புறம் பாருங்க. ஐயா எல்லாம் வேலையை பாருங்க. என்னய்யா சாப்பிட்டீங்களா? இப்படிதான் எவனாவது எதையாவது கிளப்பி விடுவான். நம்ம தலைவரை பத்தி நமக்கு தெரியாது. பேப்பர்ல போட்டுக்கா பாண்டியா. பேப்பர்ல போட்டுட்டா நம்ம தலைவரை பத்தி எனக்கு தெரியுதா? ஏன் சண்டை போடுறீங்க? என்ன நடந்தது? என்னெல்லாம் நடந்தது? பேப்பரை பாருங்க. என்ன போட்டிருக்கான் பேப்பர்ல? ஏல சீவரம் மினரல் வாட்டர் கம்பெனி நடிகர் சத்யா திறந்து வைக்கிறார். இல்ல என்னல இது? என்ன இது? தலைவர் இப்படிலாம் பண்ண மாட்டாரு. என்னல உன் தலைவரை பத்தி எங்களுக்கு தெரியாது. துட்ட கொடுத்தா மூத்திர கம்பெனி கூட திறந்து வைப்பான். அவன் தலைவர் அவனுக்கு ஒரு ரசிகர் பண்றான். வாங்கல தோழியை பாருங்கல. ஆத்து தண்ணியை காப்பாத்த போறேன்னு பெருசா குரல் கொடுத்தானுங்க. இப்ப அது திறந்து வைக்கிறதுக்கு சத்யா வர போறானா? ஏய் கதிரு, அந்த சத்யா மட்டும் வரட்டும். என் கையால அவனுக்கு செருப்பால போடுறேன்டா. சிரிக்கிற விஷயமாடா இது? என் ரத்தெல்லாம் கொதிக்குதுடா. அந்த ஃப்ராட் மட்டும் வரட்டும். நான் செருப்பு மாலை போடுறேனா இல்லையான்னு பாரு. ஆத்து தண்ணியை காப்பாத்துறதுக்கு நாமெல்லாம் போராடிக்கிட்டு இருக்கோம். இவர் வந்து வாட்டர் பிளான்ட்டை திறந்து வைப்பாரமா? வரட்டும். நல்லா 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 சொன்ன சித்தப்பு. எனக்கே இவ்வளவு கோபம் வருது. எல்லாரும் உனக்கு எவ்வளவு கோபம் வரும். இருந்தாலும் செருப்பு மாலையெல்லாம் போட்டா நாளை பின்ன வெட்டு குத்துன்னு வந்துடும்லப்பா. வரட்டும். எது வந்தாலும் எனக்கு கவலை இல்ல. துரோகம் பண்றவனுக்கெல்லாம் செருப்பு மாலை போட்டாதான் அவன் ஆண்டவனு தூக்கி வச்சு கும்பிடானுங்க பாரு. அந்த மடையனுங்களுக்கு அறிவு வரும். வேற என்ன சொன்னா? அது ஒண்ணும் இல்லப்பா, விடுப்பா. என்ன சொன்னான்னு கேக்குறேன்ல. என்னப்பா இது ஒண்ணும் இல்லப்பா, விடப்பா. மூஞ்ச சொல்லு. இல்லப்பா நான் பாட்டு தேமேன்னு உட்கார்ந்துருந்தேன். இந்த நியூஸை படிச்சு விட்டு சித்தப்பா ரொம்ப எமோஷனலா செருப்பு மாலை போடாம விட மாட்டேன்னு சொல்லிட்டார். எமோஷன்லாம் அவனுக்கு இருக்கிற வியாதி. ஒருத்தன் வதந்திய கலப்பினா உடனே இப்படி பேசுறதா? செருப்பு மாலை போட்டா அவனுக்கு இருக்கிற இன்னொரு காலம் இருக்காது. சித்தப்பா கிட்ட சொல்லி வை. நம்ம நினைச்ச மாதிரியே 2 ரசிகர்களும் அடிச்சுக்கிட்டு சாவறானுங்க. நம்ம பேசாம இருந்துடலாம். அதாயா இரங்கல் கூட்டம் நடக்கும் போது உருக்கமா 2 வார்த்தை பேசுற கதை முடிஞ்சது. உனக்கே செருப்பு மாலை போடணும் போல இருக்குடா. ஐயா உங்க கையால செருப்பு மாலை போட்டா கூட இந்த அடிமைக்கு பூ மாலை போட்டது மாதிரி ஐயா. அடப்படா, அந்த பொம்பளைய இவ்வளவு தூரம் பேச விட்டு இங்க வந்து வாயிலேயே பேசுறான். டீச்சர்னா ஸ்கூல்ல மட்டும் பாடம் நடத்தணும். ஊருக்கே பாடம் நடத்த இவளுக்கு யாரு அதிகாரம் கொடுத்தது? ஐயா என்னைய கேட்டா எனக்கு என்ன தெரியும்? ஆக்ஸ்போர்ட்ல படிச்ச உங்க அறிவுக்கே எட்டலாங்கும் போது
6ஆம் கிளாஸ் படிச்ச எனக்கு எப்படி ஐயா தெரியும்? ஐயா நீங்க எம்பி, ஊருக்கே பாடம் நடத்த ஒரு டீச்சருக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு பார்லிமெண்ட்ல ஒரு கேள்வி தூக்கி போடுங்க ஐயா. ஆனா ஒண்ணு, இந்த கேள்விக்கெல்லாம் என்கிட்ட காசு கேட்க கூடாது. கேள்வி போடுறது இருக்கட்டும், முதல்ல நான் சொல்றத போடு. ஐயா நீங்க சகுனி மாதிரி காய விடுங்கயா, பிரம்மாதமா காய நவத்துறீங்க. அவன் செத்தா இவன் காரணமா இருக்க போகுது, இவன் செத்தா அவன் காரணமா இருக்க நம்ம போகுது. மேல எந்த சந்தேகமும் வரப்போறது இல்ல. சந்தேகப்படுறத பத்தி உன் சப்பானி வாயை திறக்காத. முதல்ல நான் சொன்ன போடு, உன்னை காப்பாத்த நான் இருக்கேன். ஓகே ஐயா, செலவுக்கு மேல போய் வாங்கிட்டு போ. நிறுத்துங்கடா. என்னடா ஆளாளுக்கு உளறிட்டு இருக்கீங்க? சித்தப்பனுக்கு ஒரு காலே கிடையாது, அவன் எப்படா மேல ஏறி இருப்பான்? சித்தப்பா பெரியப்பன் பேசாத, சொந்த கொண்டாரியா? இல்ல பாண்டியா, அவன் தான் செஞ்சிருக்கணும். வேற யாரும் குழுக்கு கிடையாது பாண்டியா. அன்னைக்கு அத்தனை பேருக்கு முன்னால செருப்பு மாலை ஓடுவேன்னு அடிச்சு சொல்லிக்கான் பாண்டியா. அவன் அவள ஒட்ட பைய மாதிரி நம்ம நின்னு பேசணும். அதில் தங்கச்சியே சித்தப்பா செட்டப் பண்ணி கொடுத்துக்காருல, அதுதான் யோசிக்கிறாரு. கல்லூரிக்கு போட்டிருக்கா, அதுக்கு கலர் வருவாரு, கலருக்கு தெரியுமா போடும்ல. நிறுத்து. இப்ப அவன் எங்க இருக்கான்? அழுது கட்டா குட்டிச்சவரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அண்ணாச்சி கடைக்கு வர போறேன். வாங்கடா வண்டியா. ஏய் இப்படியா? போதும் போதும், நிறுத்து மாப்ள. தேங்க்ஸ் மாப்ள. ஏய் மாப்ள, அதுக்குள்ள அவசரம். செருப்பு மாலையாடா போடுற? என்னடா பாண்டியா? நான் பண்ணல பாண்டியா. அவனே உன்ன நான் பண்ணல பாண்டியா. சத்தியமா நான் பண்ணல பாண்டியா. நீ பண்ணாம வேற யாரா பண்ணா? இல்ல பாண்டியா, சொன்னா கேளு. நான் போடல பாண்டியா. இல்ல நான் போடல. பொய்யாடா. உங்க பழுத்த அரசியல் அனுபவத்தால ஒரு வழியா இந்த பிரச்சனையை சுமூகமா தீர்த்து வச்சிட்டீங்க. இருந்தாலும் இந்த ரெண்டு பசங்களையும் நிரந்தரமா பிரிச்சு வைக்கணும். டிவைட் அண்ட் ரோல், அதான் முக்கியம். அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. ஊருக்கு நடுவுல எனக்கு சொந்தமா 4 கிரவுண்ட் இடம் வச்சிருக்கேன். அத வச்சு ரமேஷ்காந்த் ரசிகர்களை வேற ரூட்ல திருப்ப போறேன். என் மேல நம்பிக்கை இல்லைங்களா? எம்டி சார், நான் ரொம்ப விசுவாசமானவன். ஆக்காமாக்கு ஆட்சியில இருந்தப்போ நான் தான் மினிஸ்டரா இருந்தேன். ஈக்காமாக்கு ஆட்சியில இருக்கையிலும் நான் தான் மினிஸ்டரா இருக்கேன். ரமேஷ்காந்த பார்த்தா நம்ம எம்பிக்கு தம்பி மாதிரியே இருப்பாரு. நீங்க வேணா பாருங்க, 4 கிரவுண்ட் நிலத்தை வச்சு ரமேஷ்காந்த் ரசிகர்களுக்கு தண்ணி காட்டிடுவாரு. போலாமா? என்ன போலாமா? பாண்டியன் வருவாருன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. அவன் வரமாட்டான். கண்டிப்பா வருவாரு. அண்ணாச்சி தான் கூட்டிட்டு வரேன்னு போயிருக்காருல்ல. அவன் பண்ண தப்பு அவனுக்கே தெரியும். அவன் கண்டிப்பா வர போறது இல்ல. அவனுக்காக 1 மணி நேரம் காத்துட்டு இருக்கோம். எனக்கு என்ன வேற வேலையே இல்லையா? உங்களுக்கு வேற என்ன வேலை இருக்கு? நல்லா பாடிட்டு இருந்தீங்க, நிறுத்தியாச்சு. கவிதா கல்யாணத்தையும் நிறுத்தியாச்சு. இப்போ உண்ணாவிரதத்தையும் நிறுத்தியாச்சு. எதையாவது நிறுத்தணும்னு ஒத்த கால்ல நிக்கிறீங்க. ஐயா பேசாம வா. விடுங்க அண்ணாச்சி. நல்லதுக்கு தான்ப்பா சொல்லுவேன். பேசாம முரண்டு பிடிக்காம வா. தனி இடமா இருக்கு. நாம வேற தனியா உட்கார்ந்துட்டு இருக்கோம். பாக்குறவங்க பாக்குறவங்க என்ன நினைப்பாங்களோன்னு நான் தான் பயப்படணும். நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? உட்காருங்க. நான் ஒண்ணும் உட்கார வரல. நாங்களும் இங்க ஒண்ணு உட்கார வரல. உட்காருங்க.
இல்ல உட்கார்ல அட உட்காருங்கம்ல. நீங்க செஞ்சது உங்களுக்கே நல்லா இருக்கா? இந்த கேள்விய சம்பந்தப்பட்டவங்க கிட்ட கேளுங்க. அவங்க 2 பேரும் நம்மள கேக்குறாங்க. நீங்க செய்யறது உங்களுக்கு நியாயமா இருக்கல? பிரச்சனை ஆரம்பிச்சு வச்சதே அவனுக்கு தானே, அவனுங்களே பதில் சொல்லிட்டேன். தகராறு பண்ணணும்னே வந்திருக்கியா? மரியாதையா பேசு. என்னடா உட்கார்ல. அவங்க தராதரத்துக்கு ஏத்த மாதிரி தான் மரியாதை கொடுக்க முடியும். செய்யறதையும் செஞ்சுட்டு டீச்சர் பின்னாடி உட்காந்து பல்ல காட்டிக்கிட்டு இருக்க. உனக்கெல்லாம் என்னடா மரியாதை? இதுக்கு தான் போய் சொன்ன போலாம்னு. இவங்க கிட்ட சரிசமா உட்காந்து பேச முடியாது. சொன்னா கேளுங்க. இப்படி எடுத்ததுக்குலாம் கோவப்பட்டா எப்படி? இதுக்கெல்லாம் கோவப்படலன்னா எனக்கு சூடு சொரணை இல்லைன்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி எல்லாம் இருந்துட்ட மாதிரி பெருசா பேசுறான் பாருங்க அண்ணாச்சி. உங்க ரமேஷ்காந்த்கே இதெல்லாம் கிடையாதுடா. எங்க தலைவரை பேத்துருவேன். உட்காருங்க. யாருக்காகவோ திரும்ப திரும்ப அடிச்சுக்கிறீங்களே. ஊருக்காக ஒரே ஒரு முறை ஒண்ணு சேர மாட்டீங்களா? நீங்க சொன்னதுனால இந்த போராட்டத்துல கலந்துக்க எங்க மன்றம் ஒத்துக்கலையா? ஒத்துக்கிட்டா போதுமா? சொன்ன மாதிரி செய்ய வேண்டாம். நீ சொல்றது செய்யறதுக்கு தான் ஒரு நொண்டி பையன் இருக்கானே. நொண்டி கிண்டின்னு சொல்லி பாரு. என்னடா பண்ணுவேன்? இதெல்லாம் செருப்பு மாலை போடும் போதே யோசிச்சிருக்கணும். சித்தப்பாவும் இவரும் அத பண்ணலன்னு சொல்றாங்க. சரி போடல. செருப்பு மாலை போடுவேன்னு சித்தப்பா சொன்னானா இல்லையான்னு கேளுங்க. கேக்குறாருல, பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. பாத்தீங்களா, அவனால பேச முடியல. தைரியம் இருந்தா பட்ட பக்கத்துல போய் செருப்பு மாலை போட்டுக்கணும். ரமேஷ்காந்த் மாதிரி பொட்டத்தனமா ராத்திரில போய் போட்டுருக்கான். நிலவே ஒரு முன்பனி காலத்து இரவில் இளமரகத தேகத்து ஒளியில் என் வாசலை மெழுகிடவா. கனவே இரு விழிகளின் ஓரத்து விழுந்து ஒரு மெல்லிய தாகத்து இடையும் சிறு துளியென உதிர்ந்திடவா. தேகங்கள் பாராது மெய்காதல் ஏன் ஏன் ஐயோ இவள் கம்பன் சொல்லிய பொய்யோ, கண்ணதாசன் எழுதிய மையோ, பாவேந்தரின் பாடலானே. கனவுகள் ஆயிரம் தோன்றுது எந்தன் கனவில். நெஞ்சுக்குள்ளே மகரந்தம் போல் ஒரு சூழ் கொண்டு துளைக்கிது, மறந்திட்ட பொழுதினில் வாழ் கொண்டு கிழிக்கிது. ஏனோ காதல் இதயத்திலே காற்றும் கூட கணக்கிறதே. ஒரு ஊக்கு தங்கத்தின் ஈடானதே. இது வரமா
தமிழில் உனை விட அழகில்லை வார்த்தைகள் என்னை எழுத எந்த இரவில் தினம் தினம் விழிகளை கனவுகள் போர்த்திடும் வீரல் தொடும் பொழுதினில் நகங்களும் வேர்த்திடும் காதல் வந்த மறுகணமே நொடிகள் கூட ஒரு யுகமே உன் வார்த்தை என் வாழ்க்கை ஆகின்றதே இனி சுகமே நிலவே ஒரு முன்பனி காலத்து இரவில் இளமரகத தேகத்து ஒளியில் என் வாசலை மெழுகிடவா வேகங்கள் ஆராது நீ காதல் ஏன் ஏன் ஏய் ஜனங்க கிட்ட ஓட்டு வாங்குறதுக்காக வேண்டி இலவசமா எதையாவது கொடுக்குறீங்களா இல்லையா? என்ன எதையாவது விதையாவது அவங்க கேக்குறாங்க, நாங்க கொடுக்கறோம். இட்லிக்கும் தோசைக்கும் வரி விலக்கு பண்ணியிருக்கோம், மஞ்சளுக்கு வரி விலக்கு பண்ணியிருக்கோம், மின்சாரம் இலவசமா தாரோம், தண்ணி காத்து நீரத்து கூட இலவசமா தாரோம். நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க, டீச்சர்மா வேற மாதிரி இல்ல சொல்றாங்க. வேற மாதிரி என்ன நோர மாதிரி? நம்ம கிட்டயும் எதுக்காகவும் கையேந்த கூடாது. அரசாங்கம் எதையும் இலவசமா கொடுக்க வேண்டாம், கல்வியை கொடுத்தா போதும். படிச்ச பொண்ணு இல்லையா, அதே புத்திசாலித்தனமா கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க? கேக்குறான்னு சொல்லு. அதை விடுங்க ஐயா, 4 ஏக்கர்ல அசத்தலாம்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சு? மனசுல ஒண்ணு தோணுனா உடனே செய்யணும்னு நினைக்கிறேன். அதான் உங்களை வர சொன்னேன். ரமேஷ்காந்த் எவ்வளவு பெரிய நடிகர், அவருக்கு எவ்வளவு பெரிய ஃபியூச்சர் இருக்கு. அவர் மன்றத்தையே கொளுத்திட்டாங்கன்னா எவ்வளவு பெரிய கொடுமை. ஓலக்குட்டாய இருக்கவும் கொளுத்திட்டானுங்க. இதுவே கட்டடமா இருந்தா? ரசிகர் மன்றம் கட்டணும்னா இடம் வேணும், பணம் வேணும். இடம் என்னையா இடம்? இடம் இருந்தா பணம் தானா வரப்போகுது. ஊருக்கு நடுவுல 4 கிரவுண்ட் எனக்கு சொந்தமா இடம் இருக்கு. ரமேஷ்காந்துக்காக நீங்க எல்லாம் உயிரையே கொடுக்கும்போது நான் இடம் கொடுக்க கூடாதா? நாளைக்கே ரிஜிஸ்ட்ரேஷன். அண்ணன் பா பீதாம்பரம், அண்ணன் பா பீதாம்பரம், அண்ணன் பா பீதாம்பரம். 4 கிரவுண்ட் நிலத்தை ஃப்ரீயா கொடுக்கறாரா? பேசாம ஒரு 101 ரூபாய் கொடுத்து நிலத்தை விலைக்கு வாங்கிடுங்க. விலைக்கு வாங்குறதா? என்ன கிண்டல் பண்றீங்களா? இல்ல, அரசியல்வாதி மத்தவங்க நிலத்தை தான் வளைச்சு போடுவானே தவிர தன்னோட நிலத்தை யாருக்காவது கொடுப்பானா? இல்ல, நிச்சயமா ஏதோ உள்நோக்கம் இருக்கு. இதோ சித்தப்பா வந்துட்டாரு, அவர்கிட்டயும் கேட்போம். ஆமா, நீங்க எடுத்ததுக்கெல்லாம் சந்தேகப்பட்டு இருப்பீங்க. சந்தேகப்படணும், அதான் மனுஷனோட அடிப்படை குணம். ஏன் எதுக்குன்னு கேக்குறவன் தான் புத்திசாலி. நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷனா? அதே சொல்லிட்டானா? டீச்சர்ட்ட சொல்லாம இருப்பானா? சூப்பர் இடம்மா, சொலைய 4 கிரவுண்ட். இன்னைக்கு தேதிக்கு ஒரு கிரவுண்ட் 6 லட்சம் ரூபாய் சொன்னா கூட வாங்குறதுக்கு ஆள் ரெடியா இருக்கான். அப்பேற்பட்ட இடத்தை எம்பி ஃப்ரீயா குடுக்குறாரு. ஃப்ரீயாங்கிற வார்த்தை தான் இடிக்குது. ஆமா, அது உங்க எம்பி சம்பாரிச்ச சொத்தா இல்ல பூர்வீக சொத்தா? பூர்வீக சொத்தாத்த இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அவங்க தாத்தா கோயில் நிலத்தை மடக்கிட்டதாக ஒரு கேள்வி. பூர்வீக சொத்தை ஃப்ரீயா கொடுத்தா நாளைக்கு அவங்க வாரிசுங்க பிரச்சனை பண்ண மாட்டாங்களா? டீச்சர் என்ன சொல்றீங்க? நீ வேற குழப்பாத. உங்க கும்பல்லையே அவர் ஒருத்தர் தான் விஷயம் தெரிஞ்சவரு, விவரமானவரு.
அவரையும் பேச விட மாட்டீங்க என்னையும் பேச விட மாட்டீங்க. சரியா சொன்னீங்க டீச்சர். கதிரு, நீ குறுக்க பேசாத. எம்பி உண்மையிலேயே ரமேஷ் ரசிகரா இருக்கலாம். ஆனா இத்தனை நாள் இல்லாம இப்ப திடீர்னு வந்து 4 கிரவுண்ட் தர, அதுவும் ஃப்ரீயா தரேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அதானே, சும்மா தரேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? டீச்சரு எதையும் நுணுக்கமா ஆராய்வாக. படிச்சவகையா படிச்சவக. திண்டுக்கல்லையே ஒரு கலக்கினவகல்ல, அதே இந்த போடுறாங்க. இப்படி மத்தவங்களை பாராட்டியே நாசமா போயிட்டோம். ஆமா, நிலத்தை யார் பேர்ல பதிவு பண்ணலாம்னு இருக்கீங்க? ரசிகர் மன்ற பேர்ல தான் பதிவு பண்ணுவாங்க. அப்படி பதிவு பண்ணணும்னா உங்க மன்றம் ஒரு ரெஜிஸ்டர்ட் பாடியா இருக்கணும். அதான் தலைமை மன்றத்துல முறைப்படி பதிவு பண்ணிருக்கோம்ல. உங்க தலைமை மன்றமே ரெஜிஸ்டர்ட் பாடி கிடையாது, தெரியல சித்தப்பா? ஆமா அப்ப ஆரம்பிச்சுக்க வேண்டியதான். நிலத்தை முறைப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும்னா அது உங்க ரசிகர் மன்றம் பேர்ல பண்ண முடியாது. ஒண்ணு செய்யலாம், உங்க ஊர்லயே ரசிகர் மன்றம்னா கதிரவன், கதிரவன்னா ரசிகர் மன்றம். அப்படித்தானே சித்தப்பா? கரெக்டா சொன்னீங்க டீச்சர். அதனால நீங்க இவர் பேர்லயே நிலத்தை பக்காவா பதிவு பண்ணிடுங்க. என்ன உளறீங்க? அது அவர் அவமானப்படுத்துற மாதிரி இருக்கும். சரி, என்னோட இந்த கண்டிஷனுக்கு அவரை ஒத்துக்க சொல்லுங்க. அப்ப அவர் உண்மையிலேயே ரமேஷ்காந்தோட ரசிகர்னு நான் ஒத்துக்கிறேன். இல்லனா இங்க பாருங்க, நீங்க பண்றது எதுவுமே எனக்கு பிடிக்கல. ஏய், நீ பண்றது கூட தான் பிடிக்கல. நெருங்கி உட்கார்றா. இப்படி கேப் விட்டு உட்கார்ந்தா டெஸ்டினி போட்டு தான் பேசணும். ரொம்ப சிரிக்கிறீங்க. எப்படி என்ன சொன்னாவ? 100 ரூபாய கொடுத்து கிரைய பத்திரம் பண்ணிக்கிறணுமாமா. ஓஹோ, அவ்வளவு தூரத்துக்கு பேசுறாள் அந்த டீச்சர் சிரிக்கி. நாளைக்கு அவளை எப்படி சமாளிக்க போறேங்கிறத பாரு. தள்ளி போங்க. என்னது? எம்பி ஐயா வராரு. வணக்கம் வணக்கம். ஐயோ, நீங்க உட்காருங்க. எவ்வளவு பெரிய இசை மேல நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும். வணக்கம். சரி, எனக்கு ஸ்கூலுக்கு நேரம் ஆச்சு, நான் கிளம்புறேன். எனக்கு கொடுத்தா பார்லிமெண்ட்டுக்கு நேரம் ஆச்சு. உங்க கூட தான் பேச வந்தேன். உட்காருங்க. அந்த இட விஷயமா ஏதோ சந்தேகம் கேட்டிருந்தீங்களா? படிச்ச பொண்ணு அப்படித்தான் இருக்கணும். தாத்தா சொத்து பேரனுக்கேன்னு சொன்னீங்களாம். இந்த சொத்து அப்படி இல்லை, தம்பி பேர்லயே எழுதிடலாம். விலை கொடுத்து வாங்கணும். நீங்களாம் என்ன கொடுக்குறீங்க? 100 ரூபாய். சரி, கூட 1 போட்டு 101. 101 கொடுங்க. 1 1 2 சரியில்லையே. சரி, 111 இருக்கட்டும். 111. நாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன். வந்துருவார்ல? வந்துருவையா? வந்துருவார். அப்புறம் யூ ஆர் சோ கியூட். உங்களை மாதிரி ஆளு பாலிடிக்ஸ்க்கு வேணும். அடுத்த எலெக்ஷன்ல நின்றுங்க. அப்ப நான் வாரேன். வணக்கம் டீச்சர் பாப்பா. வாங்க. ஐயா வாரேன். ஆஹா, எல்ஐசி பில்டிங் கட்டின மாதிரி இருக்குப்பா. ரசிகர் மன்ற கட்டடம் சூப்பர். ஆமா, இது யார் சிலை? என்னண்ணே இப்படி கேக்குறீங்க? உங்க சிலை தானே. எனக்கு சிலையா? ஆமாண்ணே. உட்காருங்க. எனக்கு எதுக்குப்பா சிலை? உயிரோட இருக்கையில சிலை எல்லாம் வேணாம்ப்பா. டேய் கதிரு, அப்ப பீட மட்டும் வச்சுக்கலாம்டா. அண்ணன் செத்த பிறகு சிலை வச்சுக்கலாம். சும்மா அறிவு இருக்கா உனக்கு? என்ன பேச்சு பேசுற? பீடமும் வேண்டாங்கறியா? விபத்துக்கு எதிராக நான் என்னைக்குப்பா நடந்திருக்கிறேன்? நீ வேற சிலை வச்சுதான் அவனு ஒத்த கால்ல நிப்ப. சரி, வச்சுக்கங்க. ஆமா, இது வெங்கல சிலை தானே? ஆமாண்ணே. இல்ல, நான் ஒரு வெள்ளித்திரை நடிகன். வெள்ளியிலேயே வைங்க. சரிண்ணே. ஆமா, இந்த கட்டடம் கட்டுறதுக்கு எவ்வளவு செலவாகும்? ஒரு 25 லட்சம் ரூபாய் ஆகும்னு சொல்றேன். ஜஸ்ட் 25 lakhs. நான் ஏன் செலவுல ஒரு பெரிய நட்சத்திர கலை விழாவுக்கு ஏற்பாடு பண்றேன். ஜோதிகா, கோபிகா, நமிதா, பூமிகா, சிம்ரன், மந்த்ரா, மும்தாஜ், கும்தாஜ் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துடுறேன். ரொம்ப நன்றிண்ணே. நன்றி எல்லாம் எதுக்குப்பா? இது வரைக்கும் இந்தியாவுல ஒரு நடிகனுக்கு இப்படிப்பட்ட ரசிகர் மன்ற கட்டடம் அமையலன்னு சரித்திரம் படைக்கணும். இன்னொரு விஷயம் சொல்றேன், நம்ம ஆரம்பிக்க போற அரசியலுக்கு இதுதான் முதல் அஸ்திவாரம். அண்ணன் ரமேஷ்காந்த்! அண்ணன் ரமேஷ்காந்த்! அண்ணன் ரமேஷ்காந்த்! கொஞ்சம் சாஸ்தி, மத்தபடி சூப்பர். ஆமா, ரெண்டுமே எனக்கு தானா? வேற யாருக்கு? எல்லாம் உனக்கு தான். ரமேஷ் ரசிகமன்றத்துக்கு எம்பி நிலம் கொடுக்குறாரு, அது காரணம் நீதான் ஊரே பேசிக்கிறாங்க. உன்னை கொஞ்சம் கவனிச்சா எங்களுக்கு ஏதாவது பண்ண வேண்டுதான். செய்யற நாயான்னு ஒரு வார்த்தை சொன்னா செஞ்சுட்டு போறேன். அதுக்கு போய் இப்படி செலவழிச்சு விட்டீங்களாப்பா? செலவு என்ன பெரிய செலவு? ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ. ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீயா? அதான் பறவை காய்ச்சல். ஜெகன்மோகினி மாதிரி மறைஞ்சிட்டான்.
என்னங்க வண்டி ஸ்டார்ட் ஆகலையா? தள்ளிட்டு வரீங்க? ஆமா, இங்க 2 நாள் ஆளே காணும். அண்ணனை பார்க்க மெட்ராஸ் போயிட்டோம்ல. நீங்க கீதா, கவிதா 3 பேர் தானே? அண்ணன் வேற இருக்காரா? என்னங்க கிண்டல் பண்றீங்க? நான் ரமேஷ் என்ன சொன்னேன். ஓ, உங்க தலைவரை பார்க்க போயிருந்தீங்க. அதான் அந்த ரசிகர் மன்ற கட்டடத்தை பத்தி. டேய், அந்த மாடலை கொண்டு வாடா. பாருங்க, நல்லா இருக்குல்ல? என்ன இது? இதுதான் அண்ணனோட ரசிகர் மன்ற பில்டிங். மாடல் பிடிச்சிருக்கா? பிடிக்கல. எது பிடிக்கலன்னு சொல்லுங்க, நீங்க சொன்னா உடனே மாத்திடுறேன். எதுவுமே பிடிக்கல. சரி, உங்க கோஷ்டி எல்லாம் அமிச்சிட்டு வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்னடா? உங்க ஊர்ல இதான் பள்ளிக்கூடம். சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்குல்ல? இந்த ஊர்ல கட்டடம்னு ஒண்ணு வேணும்னா அது பள்ளிக்கூடத்துக்கு தான். புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏய், ஐயோ, அலைவா பறவை காய்ச்சாலோட பார்ட்டி சிக்கன் எல்லாம் போட்டு பறந்துட்டா. பாண்டியா போன். தெரியல. ஹலோ அண்ணே, சத்யாவோட பிஏ சண்முகல் பேசுறேன் பாண்டியா. அண்ணா நீங்களா? ஒரு நிமிஷம் இருங்கண்ணே, இங்க சிக்னல் சரியா கிடைக்கல. பாருங்க பறந்துகிட்டு இருக்கா? அண்ணா சொல்லுங்கண்ணே. அந்த ரமேஷ்காந்த் பண்ண சரியால ஆண்டவன் சரியா போகல. அண்ணன் பயங்கர டென்ஷன் இருக்காரு. அதனால என்ன பண்ணாரு, தானே சொந்த படம் எடுக்கிறதா முடிவு பண்ணிட்டு நாளைக்கு காலைல பூஜை வச்சிருக்காரு. என்ன பூஜையில சென்டிமெண்டா நீ இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதனால என்ன பண்ணவே தெரியாது. எவ்வளவு வேலை இருந்தாலும் சரி, உடனே புறப்பட்டு நாளைக்கு காலை நீங்க இருக்கணும்பா. என்ன சரியா? அண்ணா வரும்போது ஒரு 2 பேரையாவது என் கூட கூட்டு வரலாமாண்ணே? நீ மட்டும் வந்தா போதும்பா. ஏன்பா, அதெல்லாம் படத்தோட 100ஆவது நாள்ல வச்சு நம்ம அவக்கலப்படுத்திக்கலாம். இன்னைக்கே கிளம்பி நாளைக்கு காலை நீங்க இருக்கணும். சரிங்கண்ணா. சரிண்ணே, வந்துடுறேன். என்ன உங்க அம்மா உடம்பு சரியா? உடனே வர சொன்னாங்க. இப்ப நான் வரேன். அண்ணா சரிண்ணே. இதை கொடுக்கலாமா டாக்டர்? இந்த மாதிரி உடம்பு இவ்வளவு மோசமா இருக்கு, முன்னாடியே கவனிச்சுக்க கூடாதா? சார் அது வந்து பாண்டியா, நாளைக்கு காலைல அம்மா ஹாஸ்பிட்டல் கூட்டுவாங்க, ஃபுல் செக்அப் பண்ணிடலாம். பாண்டியா, நாளைக்கு காலைல ஆஸ்பத்திரிக்கு சீக்கிரம் கூட்டு போயிடணும். மெட்ராஸ்ல ஒரு இன்டர்வியூ இருக்கு, அதான். ஏய், அம்மா உடம்பு சரியில்லை, என்னடா இன்டர்வியூ உனக்கு? அவன் இன்டர்வியூக்கு போட்டுங்க, வந்ததுக்கு அப்புறம் டாக்டர் கிட்ட போலாம். இங்க ஒண்ணு எடுத்துருவாங்க. சார் ஓகே, நான் ரெடியா இருக்கேன். ஆக்ஷன். நான் படிச்ச அந்த ஸ்கூல்லயே எங்க அம்மா போட்டோவை திறந்து வைக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு என் மனசுல இருக்கிறத உங்ககிட்ட சொல்லி ஆகணும். நான் பிறந்த அன்னைக்கு தான் எங்க அம்மா இறந்தாங்க. பிரசவத்துல ஒரு சிக்கல் வந்தப்போ தாயையும் காப்பாத்தி ஆகணும், பிள்ளையும் காப்பாத்தி ஆகணும்னு எங்க அப்பா சொல்லிட்டாங்க. ஆனா டாக்டரால என்ன மட்டும்தான் காப்பாற்ற முடிஞ்சது. பிறக்கும் போது அம்மாவை கொன்னுட்டு பிறந்தவன் தான். என்னடா அழுகாதா? அது வெறும் சினிமாடா, சினிமா நடிப்படாது. டோன்ட் வரி, அழுகாதடா. அம்மா கட் சொல்லுங்க சார். கட் கட். ஏக் ஓகே சார். அதான் சத்யா. சித்தப்பு, ரமேஷ் அண்ணா ஆர்ம்ஸ் பார்த்தல்ல, சும்மா மலை மாதிரி பில்டப் பண்ணிருக்காரா. நேத்து விட்டாரு பாரு ஒருத்தனை. அப்பா கதிரே கதிரே, பானிடமா சீரியஸா இருக்காங்க, உன்னை உடனே கூட்டிட்டு வர சொன்னாங்க. டாக்டர் எப்படி இருக்கு? எதையும் நிச்சயமா சொல்ல முடியாது. பல்ஸ் குறைஞ்சுக்கிட்டே வருது,
கொஞ்ச நேரம் பாருங்க, பெரிய டாக்டர் வந்தோடனே வர சொல்றேன். பேஷண்ட் கண்டிஷன் ரொம்ப சீரியஸா தான் இருக்கு. தேவைப்பட்டா மதுரை கூட்டிட்டு போயிடலாம். வரேன். தைரியமா இரு, ஒன்னும் ஆகாது. தாயோட தாலாட்டு பாட்டுல நான் தூங்கல. என் தாய் மடியில தூங்குற வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவான்னு ஏமாத்தி சோறு விட்ட என் தாய் என் கூட இல்ல. அதான் யார பார்த்தாலும் என் தாய பாக்குற மாதிரியே இருக்கும். அம்மா அம்மான்னு மனசு கடந்து தவிக்கும். தவிக்கும். சூப்பர். அத சத்யா, இதே இந்த டைலாக் அந்த கூமட்ட தாடிய ரமேஷ்காந்த் கிட்ட ஆமா, எப்படி கரெக்டா சொல்றான் பாரு. நம்ம சிஷ்யன் கில்லி மாதிரி இருக்கான். சொதப்பு சொதப்புன்னு சொதப்பி 10,000 அடிய வேஸ்ட் பண்ணி 10 டேக் பண்ணிருப்பான். நம்மள மாதிரி நம்ம தமிழ நல்லா படிக்க சொல்லுங்கப்பா. ப்ளீஸ் கொஞ்சம் ஓட்டி இல்லைங்க. அப்போ அவங்க வரலையா? இல்ல ஒரு இன்டர்வியூ அங்க வந்து தங்கியிருப்பான்னு நினைச்சேன். சாரி. சத்யாவோட நம்பருக்கு வேணா ட்ரை பண்ணலாமா? பண்ணலாமே. சொல்லுங்க. 044 2372 0759. இல்ல சாரி அது இல்ல. 044 2372 5856. ஹலோ, சத்யா சார் ஆபீஸா? இது சத்யா வீடுமா, ஆபீஸ் இல்ல. இந்த நேரத்துல ஒரு ரசிகர் போன் பண்றது? சாரி மேடம், நான் ரசிகர் கிடையாது. மேலசிவரம் ரசிகர் மன்ற தலைவர் பாண்டியன் உங்க அம்மா இறந்துட்டாங்க. ஏமா, யாரோ செத்ததுக்கு எங்களை ஏமா போட்டு சாவடிக்கிறேன்? இல்ல மேடம், அவருக்காக வீட்ல எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளீஸ். ஹலோ ஹலோ மேடம், ஹலோ. கட் பண்ணிட்டாங்க. எதிர்த்து வந்துட்டான். எங்க இருக்கான்னு தெரியலையா? இல்லைங்க, சத்யா வீட்லயும் கேட்டுட்டோம். அவனை கிட்ட எப்படிப்பா தெரியும்? படம் ரிலீஸ் ஆக போதுதானே இவனை தேடுவாங்க. மத்த நேரத்துல இவன் தேவையில்லையே. பாட்டின்னு கேட்டா எந்த பாட்டின்னு கேட்பாங்க. அது நடிக்கிற தலைமையில தூக்கி வச்சு கொண்டாட்டான். நானும் எத்தனையோ முறை சொல்லி பார்த்தப்ப அவன் கேட்கல. அவன் தான் கேக்குறான். பெத்த பிள்ளைய தவிர மத்த பிள்ளைங்க எல்லாம் வந்தாச்சு. அவனை காணும். அவன் ஒருத்தருக்காக இவ்வளவு பேர் காத்திருக்க முடியுமா? நாளை காலம் வரைக்கும் பாப்போம். இல்லடா நாமே எடுத்துருப்போம். நான் இருக்கேன்ப்பா. என்னடா கிளி, டயர் மாத்தி 2 மாசம் தான் ஆச்சு, அதுக்கெல்லாம் போயிருச்சா? நம்பி நீ இறங்கு. 25 ரூபா காசு கொடுத்துருக்கடா, விட்டு போயிட மாட்டேன். நம்பி இறங்கு. முருகா, உட்காரு. ஆமா, எதுக்கு பர்ஸ் தொலைஞ்சு போச்சுன்னு போய் சொன்னேன்? இங்க பாருங்க தம்பி, இந்த மாதிரி எவனோ ஒரு நடிகனுக்காக கையில இருக்க காசை செலவு பண்ணிட்டு இப்படி லாரியில டிராவல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பர்ஸை தொலைக்கிறீங்களோ இல்லையோ உங்க வாழ்க்கையை தொலைச்சிருவீங்க. பாக்குறதுக்கு நல்ல குடும்பத்து பிள்ளை மாதிரி இருக்கீங்க, ஏன் இப்படி லாரியில வர்றீங்க? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க மட்டும் நல்லா இருந்திருந்தாங்கன்னா காசு வாங்கிட்டு தனியா கார்ல போயிட்டு வந்திருப்பேன். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நீங்க ஊர் சுத்திட்டு இருக்கீங்க. நானும் ஒரு காலத்துல இப்படித்தான் தலைவர் படம் பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், தலையே வெடிச்சிடும். எப்படி விசில் கொடுப்பேன் தெரியுமா? இப்படித்தான் என் பக்கத்துல உட்கார்ந்து காது கிழிஞ்சிரும். ஆனா அதெல்லாம் ஒரு காலம். இப்ப நான் திருந்திட்டேன். சினிமா வேற, வாழ்க்கைங்கிறது வேற. நம்ம ஹீரோலாம் ஒரே கையால 100 பேர் அடிப்பாங்க தெரியுமா இல்லையா? ஆமா. அதே ஹீரோவை வேணாச்சும் காட்டுக்குள்ள கடத்திட்டு போயிட்டான்னு வச்சுக்க,
100 நாள் ஆனாலும் வெளியில வர முடியாது. பேச்சுவார்த்தை நடத்தி தான் கூட்டிட்டு வரணும். இவங்க எல்லாம் 10 அடி உயரத்துல இருந்து குதிக்கிறதுக்கே டூப் தேவைப்படுது. இதுல அரசியல்ல குதிக்க போறேன், வாய்ஸ் கொடுக்க போறேன்னு மிரட்டிட்டு இருக்காங்க. இதுல சேர சோழ பாண்டியன் மாதிரி ஆளுக்கு ஒரு கொடி, ஆளுக்கு ஒரு சின்னம். தேவையா? ஏண்டா இவங்களுக்கு மக்களை பத்தி என்ன தெரியும்? பசி தெரியுமா இல்ல பட்னி தெரியுமா? எல்லாம் தெரியும். தமிழ்நாடே அண்ணனை தான் எதிர்பார்க்குது. எத்தனை அரசியல்வாதிங்க அவர் வீட்டு வாசல்ல காத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? உங்க அண்ணனுக்கு எவ்வளவு ரசிகர் மன்றம் இருக்கு? 1.25 லட்சம் மன்றம் இருக்கு. அந்த 1.25 லட்சம் ரசிகர் மன்றத்தை வச்சு அவர் தின்னுட்டு இருக்காரே சோறு. அதுக்கு காரணமா இருக்க சினிமாவை காப்பாத்த சொல்லு. பாக்கியெல்லாம் அப்புறம் கிழிக்கலாம். ஆமா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ரசிகர் மன்ற தலைவரா இருக்கும்ல. ஏய், அத கேட்கலடா. என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க? என்ன நக்கலா? அண்ணா மட்டும் கோட்டையை பிடிச்சு முதலமைச்சர் ஆயிட்டாருன்னு வைங்க, அடுத்த நிமிஷமே நான் அமைச்சர் ஆயிடுவல்ல. ஏண்டா உங்க அண்ணன் கோட்டையில ஏறுவார்னு சொல்லிக்கிட்டு இருக்கையில என்ன தெருவுக்கு கொண்டு வந்துட்டியாடா? என்ன ஆச்சு? டயர் டியூப் தானே மாத்தணும். டவுனுக்கு போய் வாங்கிக்கிறேன். வாங்கிட்டு வா. அப்படியே அந்த லூசையும் கூட்டிட்டு போ. ஆத்தாளுக்கு உடம்பு சரியில்லையா? இது ஊரை சுத்திக்கிட்டு இருக்கு. நல்லா வேணா பார்த்து ஏத்தி விடு. சரிண்ணே. என்னடா பாக்குற? காசு வேணும். நீ கொடுத்த 25 ரூபா இருக்கு. அது போக உங்க ஆத்தாவுக்கு நான் 100 ரூபா தரேன். ஊர் வைச்சேரு. நானும் துணைக்கிருக்கேன். இந்த அக்கறை எல்லாம் ஒண்ணும் வேணாம். நீ அமைச்சர் மந்திரினதுக்கு இங்க டயர் வெடிச்சு போச்சு. அடுத்து மத்திய மந்திரி, பிரதம மந்திரிம்ப. நான் கொண்ட கண்டெய்னர்ல லாரியை விட்டு மொத்தமா போய் சேர்ந்துட வேண்டியதான். நீ கிளம்புடா ராசா, போ. ஏன்டா பைத்தியக்கார பயல்களாவே இருக்கிய? தார் கட்டுறோம், தோரணம் கட்டுறோம்னு. முதல்ல உங்க அப்பா ஆத்தாளுக்கெல்லாம் ஒழுங்கா சோறு போட பாருங்க. போங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அனுப்பி தண்ணி எடுத்துட்டு வர சொல்லுங்களேன். டீச்சர், மாமா கூப்பிடுறாங்க. இது வந்துட்டேன். சரி, நான் ஏற்பாடு பண்றேன். சீக்கிரம் அனுப்புங்க. ஐயா, எல்லாத்தையும் நீங்க தான் ஆரம்பிச்சு வைக்கிறீங்க. 4 கிரவுண்ட் நிலத்தை ஃப்ரீயா கொடுத்தீங்க. இப்ப முதல் டிக்கெட் நீங்க தான் வாங்கியிருக்கீங்க. நீங்க தொட்டதெல்லாம் தொலைங்கும் ஐயா. இனி இந்த டிக்கெட்ல வித்து தீர்ந்துரும் பாருங்கய்யா. முட்டாத்தனமா இருக்கு. இதெல்லாம் நடக்கிற வேலையா? மொத்தமா என்கிட்ட கொடுத்துருங்க, நான் ஸ்பான்சர் வாங்கி தரேன். ஸ்பான்சரா? 5000 டிக்கெட்டுக்குமா? புதுசா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, அந்த வாட்டர் கம்பெனி தலையில கட்டிட வேண்டியதானே? ஐயா, வாட்டர் கம்பெனினா வேண்டாங்கய்யா. உட்கார். ஏன்? அடுத்த மாசம் அந்த கம்பெனி எதிர்த்து போராட்டம் நடத்துறதா முடிவு பண்ணிருக்கோம். இப்ப கலை விழாவுக்காக அந்த கம்பெனி கிட்டே கை நீட்டி பணம் வாங்கிட்டா அப்புறம் எப்படிங்க போராட்டம் நடத்த முடியும்? கரெக்ட் தம்பி, கரெக்ட். ரொம்ப தெளிவா பேசுறீங்க. ஆமா, என்ன போராட்டம் எப்படி நடத்த போறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அந்த முடிவை நாங்க டீச்சர்கிட்ட விட்டுட்டோம். ஓ, வரோங்கய்யா. வா. என்னடா இது, தலைக்கு வந்தது ஹெல்மெட்டோட போகுன்னு பார்த்தா கதை வேற மாதிரில போய்கிட்டு இருக்கு. ஸ்டார் கட்டுறது, போஸ்ட் ஓட்டுறதை தவிர ஒரு வார்த்தை பேச தெரியாத பொடிமட்ட பசங்க இவ்வளவு தெளிவா பேசிட்டு போறாங்க. எல்லாம் அவங்க கொடுத்த ட்ரைனிங் ஐயா. இந்த ட்ரைனிங் தான் கொடுக்கறாளா இல்ல வேற ஏதாவது ட்ரைனிங் கொடுக்கறாளா? எல்லாம் அவதான்னு சொல்லிட்டு போறான். அப்படி என்னதான்டா இருக்கா? கலர் ஐயா, கலர். ஃப்ரெஷ் ரோசா பூ மாதிரி முகம். நம்ம வீட்டுல இருந்தா இருக்குதே வத்தலும் தொத்தலுமா, வாடி போய் நஞ்சு போன நாறு மாதிரி இல்லையா? அவங்க ஃப்ரெஷ் ரோசா பூ. அடக்குடா, ரொம்ப சொல்லு விட்டு சாவாத. நாளைக்கு அவ கூட்ட போற கூட்டத்துல எப்படியாவது குழப்பத்தை ஏற்படுத்து. எப்படியா? என்ன சொல்றீங்க? 2000 பேருக்கு வேலை கொடுத்துருவாங்களா? ஆமையா, பெரிய கம்பெனியா இல்லையா? 2000 பேர் என்ன, அதுக்கு மேலே எடுப்பாங்கய்யா. 2000 பேருக்கு வேலை கொடுத்துட்டா ஆத்து தண்ணி அள்ளி கொடுத்துலான்னு சொல்றீங்களா? தங்கத்துல கத்தி கொடுத்தா கழுத்தை அறுத்துப்பியாடா? அவரை வேலையை பாடுறா முட்டா பையன். அதெல்லாம் இருக்கட்டும், 2000 பேருக்கு வேலை கொடுக்கறதா சொல்லி உங்ககிட்ட யார் சொன்னது? அது என்னடா வளர்த்துற? கேக்குறாங்கல்ல, சொல்லல. வெளியில எல்லாரும் அப்படித்தான் பேசிக்கிறாங்க மேடம். வெளியில எல்லாரும் அப்படிதான் பேசிக்கிறாங்கன்னு மொட்டையா சொன்னா எப்படி? ரோட்ல நடந்து போகும்போது அசரீர் ஏதாவது கேட்டுதா? சொல்லல. இந்த போராட்ட குழுல நீங்களும் ஒரு மெம்பர்.
நீங்களே இப்படி ஒரு குழப்பத்தை உண்டாக்குனா எப்படி? அந்த கம்பெனில மிஞ்சி போனா ஒரு 100 பேருக்கு வேலை கொடுக்கலாம். அதுலயும் பாதி பேருக்கு மேல உங்களுக்கு வேண்டியவங்க தான் வச்சுப்பாங்க. பெருக்கிறதுக்கும் துடைக்கிறதுக்கும் தானே நம்ம ஆளுங்க தேவைப்படுது. பிரச்சனையை சமாளிக்க முடியலன்னா அதை எப்படியாவது குழப்பி விட்டுருங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க அதை தான் பண்ணிட்டு இருக்கிறதா தோணுது. ஏய், நீ தேவையில்லாம ஏதாவது உளறி டென்ஷன் பண்ணன்னு வச்சுக்க, உன்னை தூக்கி போட்டு ஒத்த காலாலே மிதிப்பேன். அவனை நான் பாத்துக்கிறேன். என்ன பண்ணணும் சொல்லுங்க டீச்சர். சாலை மறியல் பண்ணா சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன் டீச்சர், சாலை மறியல் பண்ணா பொதுமக்களுக்கெல்லாம் இடைஞ்சலா இருக்கும்ல? கொஞ்சம் இடைஞ்சலா தான் இருக்கும். ஆனா என்ன பண்றது, மத்தவங்க கவனத்தை திருப்பணும்னா இந்த மாதிரி போராட்டம் நடத்தினாதான் உண்டு. சரி டீச்சர், நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். சாலை மறியல் பண்ணிடுவான். ஆனா வந்து நிக்கிற பஸ், லாரி, பொதுமக்களுக்கெல்லாம் நம்ம செலவுல தான் சாப்பாடு போடுறோம். சரியா? என்ன சொல்றீங்க? அதான் 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 அண்ணாச்சிங்கிற பெரிய மனுஷன் தாயா. என்னாச்சு பெரிய மனுஷன் தான்டா? நீ எதுக்கு எடுத்தாலும் எழுந்து குரல் கொடுக்க? சாலை மறியல் தான் சரின்னு நானும் நினைக்கிறேன். எங்க ரசிகர் மன்றம் இதுக்கு முழு ஆதரவு கொடுக்கும். வாக்குறுதி கொடுப்பீங்க, ஆனா அதை காப்பாத்தணும். யாராவது நம்மள பிரிக்க பாப்பாங்க, நாம தான் எச்சரிக்கையா இருக்கணும். ஆமா, பிரிக்க பாப்பாங்க, நாம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஆமா. ஊர்ல வாய. டிசம்பர் 11ஆம் தேதி பாரதியார் பிறந்த நாள். அன்னைக்கே சாலை மறியலை நடத்தலான்னு நான் நினைக்கிறேன். அன்னைக்குதான் இவங்களுக்கும் பிறந்த நாள். பாரதியார் பிறந்த அன்னைக்கு பிறந்ததுனால இவங்களுக்கு பாரதின்னு பேர் வச்சிருக்காங்க. டீச்சருக்கு பிறந்த நாளா? போராட்டத்துக்கு பொருத்தமா இருக்கும், அன்னைக்கே வச்சுக்கலாம். இந்த முறை போராட்டத்தை உடைக்க யாராலையும் முடியாது. பாண்டியனும் முழு ஆதரவு தரேன்னு சொல்லிட்டான். போராட்டம் முடிஞ்ச அடுத்த நாளே அவங்க வாட்டர் பிளான்ட் மூடணும். என்ன சொல்றீங்க? ஏசி பங்களால இருந்துகிட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்க எனக்கு உன்னை ஏஜென்ட்னால அவன் யாருக்கு ஏஜென்ட்னு கேட்டிருக்க வேண்டியதானே. நாம எங்க கேள்வி வைக்கிறது? கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்படி என்னடா கேட்டா? நான் சொன்னா கோவப்படுவீங்க. கோவமெல்லாம் சூடு சொரணை இருக்கிறவங்க தாண்டா வரும். நம்ம எல்லாம் அரசியல்வாதிங்க. எப்ப மத்தவங்கள பார்த்து கூல கும்பிடு போட்டு ஓட்டு கேட்டோமோ அப்பவே எல்லாம் போயிடுச்சு. நீ சொல். ஐயா, ஊருக்கே வரி போடுறவங்க நீங்க. ஆனா எத்தனை வரி இருக்குன்னு உங்களுக்கே தெரியாது. அந்த அம்மா வாயை திறந்து அத்தனை வரியும் கொட்டுறாங்க. சொத்து வரி, வீட்டு வரி, கல்வி வரி, குப்பை வரி, தண்ணீர் வரி, மின்சார வரி. மக்கள் நல்ல திட்டங்களுக்காக தான் அரசாங்கம் வரி போடுறதா சொல்லுது. ஆனா மக்களுக்கு ரொம்ப முக்கியமானது குடிநீர். அது கூட அரசாங்கம் கொடுக்க முடியல. அரசாங்கம் கொடுக்கிற தண்ணியை குடிக்க பயந்துகிட்டு கேன் வாட்டர் வாங்கி குடிச்சிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஏன்னு கேக்குறீங்களா? ஐயா, நான் சொல்றது கேக்குதா? அதான் அவ்வளத்தையும் கேட்டால கேட்காதா? ஆமா, அப்படி அவள்கிட்ட என்னடா இருக்கு? சொன்னபடி எல்லாம் ஆடுறானுங்க. அதே நான் சொன்னேன் ஐயா, சும்மா ரோசாப்பூ மாதிரி ஒரு முகம், அப்படி ஒரு கலரு இருக்க கூடாது. கரிகீரணும். என்னையா சொல்றீங்க? பாயில் ஆயிரும். போய் ஃப்ரிட்ஜ் மேல முட்டை எடுத்துட்டு வா. ஏய், எடுத்துட்டியா? ஐயா, இந்த வந்துட்டு ஐயா. ஐயா, அந்த முட்டை எதுக்குயா? கோழி முட்டை இல்ல, ஆசிட். அடிக்கிற அடியில ரோசாப்பூ கரிகீரணும். பாயில் ஆயிரும். சரிங்க. நான் 3 நாள் டெல்லி போறேன். வர்றதுக்குள்ள ரோசாப்பூவை கருக்கி வச்சு. சரிங்க சரிங்க. இந்த உதவி கூட அரசாங்கம் செய்யலையே. இதுக்காகலாம் அரசாங்கத்தை மட்டும் குறை சொல்றது தப்புங்க. நமக்கு தேவையான பாதுகாப்பை நாம தான் தேடிக்கணும். 4 வருஷத்துக்கு முன்ன நல்லா காய்ச்சுது, விலையும் நல்ல விலை. ஆனா இப்ப விலையும் இல்ல, பூச்சி விழுந்து போச்சு. எவன்டா என்ன என்னடா ரோசாப்பூ கருகிச்சா? கொஞ்சம் விசாரிச்சியா? என்ன இன்னும் கருகலையா? கருக்க விட மாட்டேயா. ஒழுங்கா பண்ணி சொல்லடா. ஆகட்டும் ஆகட்டும் ஐயா. எந்த பாவி பையன் அவன் எந்த நேரம் வேண்டாம் அவன். இந்த நேரத்துல எவன்டா அவன்? ஐயா, எப்படி ஐயா? என்னடா ரோசாப்பூ கருகிருச்சா? கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சியா? ஏன் இன்னும் கருகலையா? அடுத்த தடவை நல்லா கறி வருமையா. அடுத்த தடவை போன் பண்றதுக்கு முன்னாடி கருகி இருக்கணும், பாயில் ஆயிருக்கணும்.
என் நிலவரமே சரியில்லையா? நான் அப்புறமேலும் உங்களுக்கு எஸ்டிடி போட்டு பேசுறேனையா. இப்ப வச்சிடறேனையா. ஐயோ 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 அம்மோ ஐயோ 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 என்ன லட்சுமணா ஆபாயில் போடட்டுமா? அட அறிவு கேட்டவனே, இது ஆப்பாயிலுக்கு பாப்பா பாயிலுக்கு. எங்கடா ஓடுறீங்க? பள்ளிக்கூடம் தீப்பிடிச்சு எரியுது, கழுத பரோட்டா கடை என்னது பள்ளிக்கூடம் தீ பிடிச்சிருச்சா? என்னடா சொல்றீங்க? காப்பாத்திருக்க முடியாதியா? இத்தனை நாள் யார் யாரையோ ஹீரோ ஹீரோ நம்பிட்டு இருந்தீங்க. இப்ப நீதான் ஹீரோ, நீதான் உண்மையான ஹீரோ. இனிமேலாவது இதை புரிஞ்சுக்கோங்கடா. நீங்க மட்டும் இல்லைன்னா என் குழந்தைங்களை காப்பாத்திருக்க முடியுமா? கும்பகோணம் மாதிரி எல்லாம் ஆயிருக்கும். எங்க அம்மா பொண்ணு இல்லையா, தேவதையா, தேவதை. ரொம்ப தைரியசாலி. ஹலோ ஐயா, என்னடா ரோசாப்பூ கருகிச்சா? அதனாலதான் இல்லையா குழந்தைய கூட உயிர் சேதம் இல்லாம காப்பாத்த முடியும். ஐயா, ஊரே அவங்கள தேவதைன்னு சொல்றாங்க ஐயா. என்னது தேவதையா? ஒரு தேவதை முகத்துல என்னால ஆசிட் அடிக்க முடியாதுங்கய்யா. நீயும் கட்சி மாறிட்டியா? நீயும் ரோசாப்பூல கவுந்துட்ட. இது தெரிஞ்சுதாண்டா உனக்கும் ஆசிட் முட்டை அனுப்பிச்சிருக்கேன். ஐயோ ஒழுங்கா காரியத்தை முடி, இல்லாட்டி உனக்கும் ஆசிட் அட்டாக் ரெடி. ஐயோ என்னையா சொல்றீங்க? ஐயோ இதுக்கு மேல ஸ்டெப் கூட மூவ் பண்ணாதீங்க ஐயா. ஐயா இப்படி எல்லாம் நெருப்பு வைக்கிறவன் இங்க என்ன நடக்குதுன்னு பாக்கணுங்க. இங்க தான் ஒளிஞ்சிட்டு இருப்பா. நான் கண்டுபிடிக்கிறேன் ஐயா, நான் கண்டுபிடிக்கிறேன். தள்ளுமா மறைக்குது. நான் கண்டுபிடிச்சேன் சார், நான் கண்டுபிடிச்சேன் சார். அஞ்சாயிரம் மூவ் பண்ண அஞ்சாயிரம் வாங்க சார். அப்படியே நில்லு. அது என்னது? ஒண்ணு இல்லையா? இந்த கையில ஒண்ணு இல்லையா? இவன் சாதாரண ஆள் இல்ல, பாஸ்பரஸ் கூட வச்சிருந்தாலும் வச்சிருப்பான். முட்டை மாதிரி எதை பைக்கில் வச்சிருக்காங்க. என்னடா மைக்கேல் ஜாக்சன் டான்ஸ் நகராத நகராதன்னு சொன்னேன்ல, கேட்டியா? சொல்லி அடிப்பாண்டா இந்த பள்ளி. இந்த நேரத்துல யாரு? ஐயா ஐயா, என்னடா ரோசாப்பூ கருகிச்சா? ஐயா ரோசாப்பு கறியிருச்சுங்கய்யா. நீ ஆம்பளை. இப்பதாயா நான் ஆம்பளை இல்ல. ஐயோ, கதிருக்கும் பாண்டியனுக்கும் நடிகர் மேல இருந்த வெறிய எம்பி பயன்படுத்திக்கிட்டாரு. அதுக்கு நானும் உதவியா போயிட்டு செருப்பு மேல போட்டது நான் அந்த எடைய மன்னிச்சு கேக்கப்பா. தொட்டாத பையப்பா. கதிரும் பாண்டியனும் ஒன்னா சேர்ந்தா வாட்டர் கம்பெனி ஆரம்பிக்கிறத நிறுத்திடுவாங்கன்னு எம்பி பயந்துட்டாரு. அதனாலதான் 4 கிரவுண்ட் நிலம் தர்றேன், ரசிகர் மன்றம் கட்டுன்னு சொல்லி கதிரை திசை திருப்பு பார்த்தாரு. இதெல்லாம் உங்களுக்கு புரியல. டீச்சர் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் ரசிகர் மன்றம் தான் கட்டுவேன்னு ஒத்த கல்ல நின்னீங்க. பாண்டிய எங்க? பின்னாடி தான் இருக்கான். பைக் தொடச்சுக்கிட்டு இருக்கான். அட, நீயும் அக்கா கூட சேர்ந்து இங்க வந்துட்டியா? அப்பாவையும் கூட்டிட்டு வந்திருக்க வேண்டியதானே? பாண்டியா, என்ன சொல்லு?
கண்டிப்பா கூட இருக்கடா. ஓகே எனக்கா? அண்ணனுக்கு. ராசா டீ குடிங்க மக்கா. அவ்வளவு குழந்தைகளை நெருப்புற ஒரு முடி கூட கருகாம காப்பாத்தீங்களே. இல்ல இந்த பையில பாரு பொறுக்கி போய் மாதிரி இருக்கான். ஆனா 4 குழந்தைகளை காப்பாத்துறானாமா. ராசா மக்கா இங்க பாரு. அண்ணாச்சி, ரசிகர் மன்ற கட்டுற இடத்துல ஸ்கூல் கட்டுறதா கதிர் முடிவு பண்ணிட்டான். அவன் கூட நானும் இருப்பேன். இத டீச்சர் கிட்ட சொல்றதுக்காக உங்களை கூட்டு போலான்னு வந்தேன். வணக்கம் டீச்சர். வாங்க. என்ன விஷயம்? எல்லாம் நல்ல விஷயம் தான். என்ன டீச்சர் ஆச்சரியமா பாக்குறீங்க? நீரும் நெருப்பும் இப்படி ஒன்னா சேர்ந்துருச்சேன்னு பாக்குறீங்களா? எல்லாமே உங்க வாய் முகூர்த்தம் தான். ஏன் வாய் முகூர்த்தமா? ஆமா. என்ன சொல்றீங்க? அன்னைக்கு ரசிகர் மன்றம் கட்ட போறேன்னு சொன்னப்போ ரசிகர் மன்றத்துக்கு கட்டடம் தேவையில்ல, பள்ளிக்கூடத்துக்கு தான் கட்டடம் தேவைன்னு சொன்னீங்க. ஆமா சொன்னேன். அதுதான் நீங்க இந்த கார்ல வாங்கி அந்த கார்ல விட்டுட்டீங்களே. நீங்க சொன்னதை அப்படியே செய்யணும்னு கதிர் தம்பி டிசைட் பண்ணிட்டாங்க. எந்த இடத்துல ரசிகர் மன்றம் கட்டணும்னு பிளான் பண்ணானோ அதே இடத்துல ஸ்கூல் கட்டுறதுன்னு முடிவு பண்ணியிருக்கான். 8ஆம் தேதி பூமி பூஜை. முதல் செங்கலை நீங்க தான் எடுத்து வைக்கணும். ஒரு போஸ்ட் கொடுக்குறேன். ஓகே. காமராஜர் வேற போஸ்ட் கொடுங்க. அவர் துண்டு போட்டுருப்பாருப்பா. ஓகே இது உங்க சைடுல ஒரு போஸ்ட் கொடுங்க. என்னது? யார் பேசுறீங்களா? யோ நான் எம்பி பேசுறேன்னு சொல்லுடா. அண்ணே சிலைக்கு போஸ்ட் கொடுத்துருக்காரு சார். என்னது? சிலைக்கு போஸ்ட் கொடுக்கறாரா? ஓகே. சூப்பர் அப்படினா அப்படினா அப்படி அவ்வளவுதானே. சார் எம்பி லைன்ல இருக்காரு சார். இதோ வந்துட்டேன். ஒரு நிமிஷம். கொண்டு வாருங்க. வணக்கண்ணே. நான் தான் ரமேஷ்காந்த் பேசுறேன். யோ என்னையா பண்ணிட்டு இருக்க? அது ஏன் கேக்குறீங்க? என்ன தமிழ்நாட்டோட பாப்புலர் போட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் என்ன போஸ்ட் கொடுன்னு காலை பிடிச்சி கேஞ்சுறாங்கண்ணே. அதனால கொஞ்சம் போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கேண்ணே. இங்க நிலவரம் மோசமாயிட்டு இருக்கு. நீ என்ன போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்க? என்ன ரசிகர் மன்றங்கிட்ட நான் இடம் கொடுத்தேன், ஏமாத்திட்டானுங்க. உனக்கும் பெப்பே எனக்கும் பெப்பேன்னு ஆயிடுச்சு. அவனுங்க வெள்ளம் சாப்பிட்றானுங்க, நீ விரல சூப்புற. ரசிகர் மன்றம் கட்ட வேண்டிய இடத்துல பள்ளிக்கூடம் கட்டுறாங்களாம். பள்ளிக்கூடமா? பள்ளிக்கூடம் போய் படிச்சு இடத்த கிளிக்க போறானுங்க. ஏற்கனவே தியேட்டர்லாம் காலியா கிடக்குது. அப்ப என் சிலை ரசிகர் மன்றமே இல்ல, அப்புறம் எதுக்கு என் சிலை? கேட்கலையே என் மனசெல்லாம் வெடிச்சிடுற மாதிரி இருக்கு. இந்தியாவிலேயே தன்னிகரற்ற ஒரு நடிகனுக்காக ரசிகர்கள் வைக்கிற முதல் சிலை என்னோடதான் இருக்கணும் நான் கனவு கண்டுகிட்டு இருந்தேன். அதுல மண்ணள்ளி போட்டுட்டாங்களே ஐயா. இது வரைக்கும் நடிகர்கள் தான் ரசிகர்களுக்கு அல்வா கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே முதல் முறையா ரசிகர்கள் நடிகனுக்கு அல்வா கொடுத்துட்டாங்க. கதிரவனுக்கு என் மேல ரொம்ப பிரியம். நான் என்ன சொன்னாலும் கேட்பானே. எனக்கு கிண்டல் பண்றியா? அவன் நினைக்கிற மாதிரி அவன் பள்ளிக்கூடமே கட்டட்டும். அதுக்கு முன்னால ஏன் சிலையை வைக்க சொல்லுங்க. சின்னதா இருந்தாலும் பரவாயில்லண்ணே. மான பிரச்சனை. ஸ்கூலுக்கு முன்னாடி எவன் என் சிலை வைப்பாங்க? அண்ணே அந்த இலவச கல்வி கொடுத்தாருன்னு காமராஜருக்கெல்லாம் வச்சிருக்காங்கண்ணே. காமராஜருக்கு சிலை வச்சாங்களா? அப்புறம் அவருக்கெல்லாம் வைக்காம உன் பாட்டனுக்கு வைப்பாங்க? அவரால் எத்தனை லட்சம் பேர் படிச்சிருக்காங்க தெரியுமா? எத்தனை டேம் கட்டியிருக்காரு தெரியுமா? இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? கதிரவன் சொன்னா அவனை யாருக்காவது தெரியுமா ஐயா? ரமேஷ்காந்த் ரசிகர் மன்ற தலைவன் சொன்னா தான் தெரியும். உன் பேர் தான் அவனுக்கு முகவரி. முதல்ல அவனை அட்ரஸே இல்லாம பண்ணு. உன் மன்றத்துல இருந்து அவனை தூக்கு. நீக்கியாச்சு. இன்னொன்னும் பண்ணு. ஸ்டார் நைட்னு சொல்லி அந்த நடிகை வாரா இந்த நடிகை வாரான்னு டிக்கெட் வித்திருக்கான். ஒரு தீயும் வரக்கூடாது. நமக்கு அவன் ஆப்பு வச்சான், நாம அவனுக்கு ஆப்பு வைக்கணும். அப்ப என் சேலை அவ்வளவுதானா? அடச்சி சேலை உன்னை திருத்தவே முடியாதியா. முதல்ல நான் சொன்ன மாதிரி அவனுக்கு ஆப்பு வை, அதுக்கப்புறம் நானே சேலை வைக்கிறேன். முட்டாள்தனமா பண்ணாதடா. யார் முட்டாள்தனமா நடந்துக்கிறது?
டேய் உன்னையே ரசிகர் மன்றத்துல எடுத்துட்டான். அவன் வாங்கி கொடுத்த வண்டி மட்டும் இருக்கா? விடுங்க. என்ன முட்டாள்தனமா பேசுறீங்க? வண்டி ரமேஷ்காந்த் வாங்கி கொடுத்தாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அப்ப என்ன பேசாம நிக்கிறீங்க? சொல்லி தொலைங்க. ஏன் காசுல நான் வாங்கி கொடுத்தேன்டா. கட் அவுட் மேல இருந்து கீழே விழுந்துட்டேன். கால் உடைஞ்சு போச்சு. அந்த ரமேஷ் ஒண்ணும் பண்ணல. நம்ம மரியாதையை காப்பாத்துறதுக்காக, அந்த ரமேஷ் மரியாதையை காப்பாத்தணுங்கிறதுக்காக அங்க எங்க கடன் வாங்கி நான் வாங்கி கொடுத்தேன்டா. உன்னை மெட்ராஸ் கூட்டிட்டு போய் அவன் வீட்டுல அவங்க கையாலேயே கொடுக்க வச்சேன். சரிடா. இப்படி எல்லாருமே மூஞ்சி தொங்க போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஒண்ணு நம்மள ரசிகர் மன்றத்துல இருந்து நீக்கிட்டாங்களேன்னு வருத்தப்படணும், இல்ல எப்படியோ இதுல இருந்து விடுபட்டோமேன்னு சந்தோஷப்படணும். இப்படி எதுவுமே இல்லாம உருன்னு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. நான் அதை பத்தி யோசிக்கல. அத பத்தி யோசிக்காம வேற எதை பத்தி யோசிக்க? ஏறக்குறைய 3000 டிக்கெட் வித்துட்டோம். டிக்கெட் வாங்கின அத்தனை பேருமே தெரிஞ்சவங்க, கடைக்காரங்க, சொந்தக்காரங்க. இப்ப காசு கொடுத்து டிக்கெட் வாங்கின அத்தனை பேருமே நாளைக்கு கலை விழா நடக்கலன்னா நம்மளை பத்தி தப்பா பேச மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, கலெக்ஷன் பண்ண பணத்துல தான் போஸ்டர் அடிக்க காசு கொடுத்திருக்கேன். ஸ்டேஜ், சவுண்ட் சர்வீஸ்னு எல்லாத்துக்குமே கொடுத்திருக்கேன். இப்ப கலை விழாவுக்கு டிக்கெட் வாங்கினவங்களுக்கு பணத்தையும் திருப்பி தர முடியாது. இதுக்கெல்லாம் நான் தானே பொறுப்பெடுத்துக்கணும். இந்த பொறுப்புணர்ச்சி தான் ரொம்ப முக்கியம். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. திட்டமிட்டபடி 8ஆம் தேதி கலை நிகழ்ச்சி நடக்கணும். அதானே? சும்மா இப்படி பூம்பு மாட மாதிரி தலையாடக்கூடாது. 8ஆம் தேதி கலை நிகழ்ச்சி நடக்குது, நடக்கும். கவலைப்படாதீங்க. டீச்சர், அப்ப அந்த சத்யாவுக்கு வேண்டிய நடிகைகள் எல்லாம் வச்சு கலை நிகழ்ச்சி நடத்தலாம் சொல்றீங்களா? ஏன் எப்பவும் இப்படி முட்டாள்தனமாவே யோசிக்கிறீங்க? இந்த நடிகை இல்லைன்னா இன்னொரு நடிகனா? நடிகைங்களை மேடையில ஆட விட்டு அதுல சம்பாதிக்கிற காசுல ஸ்கூல் கட்டுறது, கஞ்சா வித்த காசுல கோயில் கட்டுற மாதிரி. அதுக்கு பேர் ஸ்கூலா? அப்ப அதுக்கு பேரு ஸ்கூல் இல்லையா டீச்சர்? ஐயோ, என்ன பண்ணோம் நான் சொல்றேன். பிளான் பண்ணபடி 8ஆம் தேதி கலை விழா நடக்குதுன்னு எல்லா இடத்துலயும் விளம்பரம் பண்ணுங்க. முதல்ல அது எப்படி நடக்கும்னு சொல்லுங்க. அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, வருகின்ற 8ஆம் தேதி நடக்கவிருந்த நட்சத்திர கலை விழா மக்கள் கலை விழாவாக நடக்கப் போகிறது என்பதனை பேரன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். திட்டமிட்டபடி கலை விழா நடக்கும். அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, வருகின்ற 8ஆம் தேதி நடக்கவிருந்த நட்சத்திர கலை விழா உங்கள் ஆதரவோடு மக்கள் கலை விழாவாக நடக்கப் போகிறது என்பதை பேரன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் திரளாக வந்து கலை விழாவை நடத்தி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். மறந்து விடாதீர்கள், வருகின்ற 8ஆம் தேதி மக்கள் கலை விழா திட்டமிட்டபடி நடைபெறும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். நடக்கப் போவது நட்சத்திர கலை விழா அல்ல, மக்கள் கலை விழா, உங்கள் கலை விழா. அனைவரும் திரளாக வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த இடத்துல முடிச்சிடுங்க. வேலையெல்லாம் நல்லா ஏய், இருக்கா? சீக்கிரம் முடிடா. ஓரமா எடுத்து. முடிச்சிருவாங்க டீச்சர். என்னப்பா பண்ற? அந்த போட்டோ வாங்கிட்டு வரியா? அதை வச்சுட்டு போயிடு. அதை try பண்ணி பாருங்க. சரிண்ணா. எவங்கிட்டயா மோதுறீங்க? எவங்கிட்ட மோதுறீங்க? சீட் நம்பர்லயே கூர் பாக்குறீங்களா? ஐயா, கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. என்னையா பொறுமையா பேசுறது? ரசிகர் மன்றம் கட்ட 4 கிரவுண்ட் இடம் கொடுக்கல, என் சொந்த இடம் கொடுக்கல. ரசிகர் மன்றம் கட்டுறேன்னு ஸ்கூல் கட்டுறீங்களா? ஏமாறதுக்கு வேற இழிச்சவா என்ன பாருங்க. ஐயா, எம்பி ஐயா, வணக்கம். எந்த பிச்சைக்காரன்? நிலத்தை கொடுத்தேன்னு சும்மா புலம்பி திரையில நிலத்தை என்ன சும்மாவா கொடுத்தீங்க? என்னையா தேடுறீங்க? இந்த கருங்காலி குரலை எங்கேயோ கேட்டிருக்கனே. சொல்லுங்கயா, நிலத்தை சும்மாவா கொடுத்தீங்க? நீயா? எச்சையில பல்லெல்லாம் கழட்டிடுவேன். மரியாதையா பேசுறான். மரியாதையா தான் பேசுறேன். என்னமோ இலவசமா கொடுத்தது மாதிரி பேசுறீங்களே. சொலையா 111 வாங்கிக்கிட்டு கொடுக்கல, 111. புது கூட்டணியில அதான் இந்த ஆட்டம் ஆடுறான். ஆடுறது யாரு, ஓடுறது யாருன்னு பாப்போம்யா. நீங்க ஏன்டா அவசரப்படுறீங்க? நாளைக்கு ஸ்டார் நைட்ல எந்த நடிகை வந்து இங்க ஆட்ட போறது இல்ல. காசு கொடுத்து டிக்கெட் வாங்கினவனுங்க 4 செருப்படி போடுவானுங்க. அப்ப இந்த பரதேசி பயலுக்கு 4 செருப்படி விடும். வாங்க. எம்பி ஐயா, நாளைக்கு திட்டமிட்டபடி எல்லாம் நடக்கும். அத சொல்றதுக்காக நான் உங்களை கூப்பிட்டேன். இப்படி வாய்கிலிய பேசின 4 நாள் கழிச்சு உனக்கு காரியம் தான் நடக்கும். உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் பண்ண துரோகி. உண்ட வீட்டுக்கு ரெண்டகமா? ஓட்டு போட்ட ஜனங்களுக்கு நீங்க பண்ண ரெண்டகத்தை விட நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிவிட்டேன். போடுங்கடா அவனை. ஒருத்தன் தான் திரும்பி போவீங்க. வாங்கடா, வாங்கடா, வாங்கடா. மிஸ்டர் எம்பி,
நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தானே கேட்டீங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்க தான் போறீங்க. சரிதான், வாய மோட்ரி. ஊர்ல இருக்க வெடல பசங்களை எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு விவகாரம் பண்ணிட்டு இருக்கான். விடக்கூடாது டீச்சர், அவனை நாசமா போயிடுவாங்க, உட்பட மாட்டாங்க, அப்படியே போயிடுவாங்க. நிறுத்துங்க. நாம நடத்துற இந்த போராட்டத்துல நமக்கு வெற்றி தான் முக்கியம். உணர்ச்சி வசப்பட்டா நாம தான் முட்டாளாயிடுவோம். நாளைக்கு நம்ம கலை விழாவை நடத்துறோம். அதே நேரத்துல சட்டப்படி நடவடிக்கை எடுக்க டெல்லியில இருந்து அதிகாரிங்க வராங்க. நம்ம பெட்டிஷன் போட்டிருந்தோம் இல்லையா, அதோட ரியாக்ஷன் டெல்லியில இருந்து லெட்டர் வந்திருக்கு. செல்வி பாரதிக்கு வணக்கம். பன்னாட்டு நிறுவனமான ஹெக்ஸஸ் வாட்டர் பிளான் தொடர்பாக உங்கள் மூலம் அனுப்பப்பட்ட சுமார் 3000 புகார்கள் எங்களுக்கு கிடைத்தன. டிசம்பர் 8ஆம் தேதி காலையில் மேலசீவரம் வாட்டர் பிளான்ட்டை மத்திய அரசு நிபுணர்கள் மாவட்ட ஆட்சியர் இளங்கோவன் தலைமையில் பார்வையிட வருகிறார்கள். நீங்கள் குறிப்பிட்டுள்ள குற்றச்சாட்டுகள் உண்மையானால் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு கம்பெனியின் லைசன்ஸ் உடனடியாக ரத்து செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இனி கதிர் வர போறது இல்ல, நம்ம போலாம். கலெக்டர் ஆபீஸ்ல ஆள் வந்திருக்காங்க பாண்டியா. உன்னையும் கதிரையும் டீச்சரையும் கலெக்டர் வர சொன்னாரா பாண்டியா? மாவட்ட ஆட்சித்தலைவருங்கிற முறையில ஒரு மரியாதைக்காவது என்கிட்ட புகார் கொடுத்திருக்கலாம். நேரடியா டெல்லியில புகார் பண்ணிருக்கீங்க. நீங்க கொடுத்த புகார் மனு மேலதான் நடவடிக்கை எடுத்திருக்கோம். 300 அடி ஆழத்துக்கு போர் போட அனுமதி வாங்கிட்டு 2000 அடி போட்டிருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். எங்க புகார் கொடுத்தாலும் நாங்க தானே நடவடிக்கை எடுக்கணும். சார், அது வந்து பரவாயில்ல, இந்த மாதிரி விஷயங்களை நாங்களே கவனிச்சிருக்கணும். நாங்க செய்ய தவறுனதை நீங்க செஞ்சிருக்கீங்க. அதுக்காக நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். அந்த கம்பெனிக்கு கொடுத்த லைசன்ஸை நாளைக்கு ரத்து பண்றோம். ரொம்ப நன்றி சார். உங்களாலதான். ஆனா இத சொல்றதுக்காக நான் உங்களை கூப்பிடல. இதுக்கெல்லாம் காரணம் அண்ணாச்சியும் பாரதி டீச்சரும் தான்னு அந்த கம்பெனியும் நினைக்குது, எம்பியும் நினைக்கிறாரு. நாளைக்கு நடக்க போற மக்கள் கலை விழாவில் வச்சு உங்களையும் அண்ணாச்சியவும் தாக்க முயற்சி நடக்கிறதா எங்களுக்கு தகவல். அதனால விழாவுல நீங்க கலந்துக்கிறது நல்லது இல்ல. டீச்சர் இல்லாம எப்படி? இட்ஸ் ஓகே, நான் பாத்துக்கிறேன். நல்லதுமா, சொன்ன ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டீங்க, நன்றி. என்ன டீச்சர் நீங்களே எப்படி சொல்றீங்க? அவசரப்படாம நான் சொல்றது நீங்க கேளுங்க. இல்லாம எப்படி? என்ன நீங்க நான் சொல்றேன்ல, நீங்க பொறுமையா இருங்க. அவசரம் வாங்க. டீச்சர். இப்ப இருக்கிற சூழ்நிலையில வீரம் முக்கியம் இல்ல, விவேகம் தான் முக்கியம். நானும் அண்ணாச்சியும் இல்லாமலேயே கலை விழா நடந்ததுன்னா அதான் நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய வெற்றி. புரிஞ்சுதா? ஒரு புலிய பதுங்கிக்கிட்டு இருக்கு, அதை விட்டு பூனைக்கெல்லாம் ரசிகர் மன்றம் எதுக்கு? மீனெல்லாம் அழுதாக்கா நிரம்பிடுமா ஆறு, ஒரு சொட்டு வீணானா சுனாமியா மாறு. ஒதுக்கு 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 போற ஒதுக்குடா, ஒன்ன சேர்ந்த கூட்டத்துக்கு வீர வணக்கடா. வாழ்ந்து பாரு வாழ்ந்து பாரு வார சிறுசுடா, மூச்சு முட்டை மூழ்கி பாரு முத்து பெருசுடா. புலியால அடிக்காம சில ஏறு கிடைக்காது, வலிக்காம
மலை நீ உனக்குள்ள தூங்கி விடலாம் வீரியம்மா போராட வெற்றி வந்த தேடும் இதையால விளக்காம பூமி எங்க போகும் நொறுக்கு 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 அடிச்சு நொறுக்குடா பிடிச்சு வந்த சத்தத்துல வீரம் எடுக்குடா புரட்டி போடு பூமி சிறுக்குடா சரித்திரத்தை மாத்தி எழுது விரல பெருசுடா விரைச்சங்கள் ஒரு நாளும் இதைக்குள்ள உறங்காது அடிக்காத துப்பாக்கி விறகுக்கும் உதவாது அடிடா 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 கப்பெடுத்து அடிக்கையிலே சதறுதடா விலங்கு அச்சமில்ல பறையடிச்சு புழங்கு கப்பெடுத்து அடிக்கையிலே சதறுதடா விலங்கு அச்சமில்ல பறையடிச்சு புழங்கு எடுடா நீ சூரியன கீழே ஒடியாக ஏத்துக்கடா மேல என் பாட்டு சத்தம் கேட்டு அடத்தீ குடிக்குது காத்து என் தட்டுக்கடா கைய என் தப்பு சொல்லும் பிள்ளை என் கப்பெடுத்து அடிக்கையிலே சதறுதடா விலங்கு அச்சமில்ல பறையடிச்சு புழங்கு புழங்கு எல்லாம் உடஞ்சிருக்கு. வாங்க டீச்சர், உங்க கையால ஆரம்பிச்சிருங்க. ஐயோ வேண்டாங்க நீங்க எல்லாம் பெரியவங்க நீங்க வேண்டாம் ப்ளீஸ் பரவாயில்ல வாங்க ஆரம்பிங்க. என்ன அது யாரையும் காணா என்னையா வந்திருக்கு? சினிமா பெட்டி வந்திருக்கு யாரும் வரலையா பெரிய சினிமா பட்டி கீழே தள்ளிட்டு போயா. லக்கேஜ் கொடுத்து நம்மளே கொடுத்தாங்க திருந்திட்டானுங்க போல இருக்கு ஒரு புலிய பதுங்கிக்கிட்டு எதுக்கு அதை விட்டு பூனைக்கெல்லாம் ரசிகர் மன்றம் எதுக்கு மீனெல்லாம் அழுதாக்கா நிரம்பிடுமா ஆறு ஒரு சொட்டு வீணாந்தா சுனாமியா மாறு வதுக்கு 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 போற